பாடலை நாம் எல்லாரும் எழுந்திருந்து சந்தோஷமாக இந்த பாடலை நாம் பாடுவோம். என்ற நாவில் புது பாட்டு என்ற பாடலை நாம் யாவரும் இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கும் வண்ணமாக எழுந்திருந்து நாம் பாடுவோம். பாட்டுங்க. சிறிய பாட்டு புஸ்தகத்தில் 194வது பாடல். இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் நாம் பாடாமலே நிறைய நேரம் நம்ம இதெல்லாம் விட்டுட்டோம். அதனால் இதையும் நாம் என்ன பண்ணுறோம், நம்முடைய ஞாபகத்துக்காக நாம் பாடுவோம். சின்ன பாட்டு புக்கில் 194வது பாட்டு இல்லைங்களே. சரிங்க. எந்த நாவில் பொது பாட்டு என்ற நேச தருகிறார். என்ற நாவில் பொது பாட்டு என்ற நேச தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்த கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். என்ற நாவில் பொது பாட்டு எந்த நேசே தருகிறார். பாவையிருள் என்னை வந்து சொல்ந்து கொள்கையில் தேவனவ தீபமா என்னை தேற்றினார். பாவையிருள் என்னை வந்து சொல்ந்து கொள்கையில் தேவனவ தீபமா என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளு அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்த கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். என்ற நாவில் பொது பாட்டு எந்த நேசே தருகிறார். வாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் பொது பாட்டு என்ற சேற்றில் வீழ்ந்த என்னையாவ தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாட்டினார். சேற்றில் வீழ்ந்த என்னையாவ தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாட்டினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் பொது பாட்டு எந்த நேசே தருகிறார். தந்தை தாயும் நண்பர் பாடு என்னை என்ன செய்திடும். அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும். அவ்வுலக வாழ்வை காத்திருக்கிறேன். ஆனந்த கொள்ளுவேன் நான் பாடுவேன் உயிரோடு
நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்த கொள்ளுவே அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேச தருகிறார். தாயும் மற்றும் எல்லாம் தள்ளிவிட்டாலும் நிந்தை தாங்கி எங்குமா மேன்மை சொல்லுவே. தந்தை தாயும் நண்பர் தள்ளிவிட்டாலும் நிந்தை தாங்கி எங்குமா மேன்மை சொல்லுவே. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். என்ற நாவில் பொது பாட்டு எந்த நேச தருகிறார். இப்பொழுது நமக்காக நாம் யாவரும் அமைதியாக உட்காருவோம். ஒரு ஸ்பெஷல் சாங்கு படித்து நம் ஜெபத்தை கடந்து நமக்கு போதகர் செய்து கொடுக்க இருக்கிறாங்க. அதனால் இந்த ஸ்பெஷல் சாங்கை சந்தியா சகோதரர்கள் நமக்கு முன்பாக பாடுவார். அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி சாபத். எல்லாரும் சாப்பிட்டு வந்துட்டிங்களா? சாப்பிட்டதுனால கொஞ்சம் தூக்கம் வரும். என்னோடய பாட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. இந்த பிரசங்கம் கூட பண்ணிடலாம், ஆனால் இந்த பாட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். அவ்வளோ தூரம் எனக்கு பாடுறதுக்கான திறன் இருக்கான்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் சளியும் பிடிச்சிருக்கனால எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த பாடலின் வரிகளை வந்துட்டும் நல்லா உணர்ந்து கேட்டு பாருங்க. ஏன்னா இந்த பாட்டு என்னோட அனுதினமும் பேசும். இந்த பாட்டு கேட்டுட்டு ஹார்ட் பீட்லாம் கொஞ்சம் அப்பப்போ நடுங்கிற மாதிரி துடிக்கிற மாதிரி எனக்கு இருக்கும். அப்படி ஒரு நல்ல ஒரு பாட்டு இது. என்னை ரொம்ப உணர்த்தின ஒரு பாட்டு. இந்த பாட்டு நீங்களும் கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அருமையான வார்த்தைகள். நான் ஒரு கவி மாத்திரம் பாடுறேன், ஆனால் இதில் இன்னும் 3 இருக்குது. என்னால் பாட முடியாது, தொண்டை வலிக்கும், அதனால் நான் பாடலை. ஒரு கவி மாத்திரம் பாடுறேன். நிச்சயமாக இந்த ஒரு கவி உங்களோட பேச நான் நினைக்கிறேன். தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. உலகம் அழிந்திடுதே பாவத்தின் பெருக்கத்தினால், தேவனின் கோபனாலில் நிற்பவன் யார்? தருணங்கள் முடிவடைதே, கதவுகளும் அடைபடுதே, மாந்தர்கள் மனமும் இன்னும் மாறலையே. உலகம் அழிந்திடுதே பாவத்தின் பெருக்கத்தினால், தேவனின் கோபனாலில் நிற்பவன் யார்? தருணங்கள் முடிவடைதே, கதவுகளும் அடைபடுதே, மாந்தர்கள் மனமும் இன்னும் மாறலையே. கண்ணீர் வடிப்பவன் யார்? திறப்பின் வாசல் அடைப்பவன் யார்? தேவசாயல் நித்தம் பெறுபவன் யார்? முத்திரையை பெறுபவன் யார்? இறுதி வரை நிற்பவன் யார்? ஜெயங்கள் நித்தம் பெறுபவன் யார்? ஜெயம் ஜெயம் தேவ வார்த்தையினால், ஜெயம் ஜெயம் ஜெபத்தினால், ஜெயம் ஜெயம் இயேசு நாமத்தினால் நிச்சயமே. ஜெயம் ஜெயம் சத்தியத்தினால், ஜெயம் ஜெயம் விசுவாசத்தினால், ஜெயம் ஜெயம் கீழ்ப்படிவதால் சாத்தியமே. உலகம் அழிந்திடுதே பாவத்தின் பெருக்கத்தினால், தேவனின் கோபனாலில் நிற்பவன் யார்? தருணங்கள் முடிவடைதே, கதவுகளும் அடைபடுதே, மாதர்கள் மனமும் இன்னும் மாறலையே. நல்ல ஒரு வாய்ப்புக்காக என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த
இந்த பாடல் ஒரு கேள்வியாகவும் பின்பு ஒரு பதிலாகவும் இருந்தது. நிச்சயமா இந்த கேள்வியும் பதிலும் உங்களுடைய இருதயத்தில் இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த என் தேவனுக்கு மாத்திரம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதொரு பாடலை பாடிய சந்தியாவளை நான் வாழ்த்துகிறேன். இந்த பாடல் வந்து கேள்வியும் இருந்தது, அந்த வரிகளுக்கு பின்பதாக பதில் இருந்தது. அப்படி நிற்கணும் அப்படின்னா விசுவாசமோ தேவனை சார்ந்த ஒரு உறவை தான் அது நிற்க முடியும் அப்படிங்கிறது பதில் இருந்தது. பாடலை பாடிய மக்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் ஜெபத்தோடு நாம் கடந்து போதருடைய பிரசனத்துக்காக நாம் காத்திருக்கோம். இந்த ஜெபத்தை சகோதரி உங்களை தான் ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இதோ சாமி, இந்த ஓய்வு நாளின் மதிய வேளையிலே ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். காலை முழுவதும் உம்முடைய சமூகத்தில் இருந்தோம் ராஜா. எப்பொழுதும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் இன்னும் ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கலாம் என்று வந்திருக்கிறோம். தேவரீர் இந்த ஜெபத்திற்கும் அந்த வார்த்தைகளுக்கும் தடையாய் இல்லாதபடி எங்களுடைய பாவங்களை நீர் மன்னிக்கும்படியாய் நாங்கள் மீண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தாவே, மகனை மறைத்து நீர் பேசும்படியாகவும் அந்த வார்த்தைகள் எங்களோட மனதிலே எப்பவும் ஆழமாய் பதியும்படியாகவும் கர்த்தாவே அது எங்களோட வாழ்க்கையில் பிரயோஜனப்படத்தக்கதாக தேவரி நீங்கள் கிருபை செய்யுங்க. எங்களோட சிந்தனைகளையும் எங்களோட எண்ணங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவ செய்திக்கு முன்பாக உங்களிடம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறோம். நம்முடைய பகுதியினுடைய தலைவர் அவர்கள் 2 முறை மத்தியானம் அங்கே செய்தி கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா? இதில் வந்து யாருன்னா மகேஷ், ஹேமா, கோயிலா, சசி, இவங்கெல்லாம் யாரும் பதில் சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க ரெகுலராக கலந்துட்டுருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும், அதனால் சொல்லாதீங்க. முதல் ஒரு டாபிக் கொடுத்தார், ஞாபகம் இருக்குங்களா? எதை பற்றி நானும் உங்களை பேச வேண்டாம்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன், உங்களுக்கு தெரியும், அதனால் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். ஒரு டாபிக் கொடுத்தாரு தெரியுங்களா? என்ன டாப்பிக்கில் அவர் வந்து செய்தி கொடுத்தாரு? மற்றவங்க யாரும் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி சொல்லுங்கள் ஹேமா சிஸ்டர். எபிரேயர் யார்? எபிரேயருக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிற தலைப்பில் ஒரு டாபிக் கொடுத்தார் இல்லைங்களா? அடுத்து ஒரு 2-3 வாரம் கழித்து இன்னொரு மத்தியான வேளையில் ஒரு செய்தியை கொடுத்தார். அந்த டாபிக் என்னங்க? ஓகே, ஓகே, கொடுத்தார் இல்லைங்களா? நல்லது ஒரு செய்தியை 2 வாரம் நம்ம கேட்டோம். நிறைய பேர் அதை தவறி விட்டீங்க. அதனால் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எல்லோரும் வரணும். பாஸ்டர் வந்து நல்ல ஒரு செய்தியை கொடுப்பாரு. நம்ம எல்லோரும் கலந்து கொண்டு தேவாசீர்வாதத்தை பெறணும். அப்படின்னா தயவுசெய்து மத்தியான வேளையில் அவர் செய்தி கொடுக்கும்போது நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்போது ஒரு நல்ல ஒரு சத்தியத்தை நாம் அவர் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் அடிக்கடி அவர் மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்முடைய ஆலயத்திற்கு வந்து மத்தியான வேளையிலே செய்தியை கொடுக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரும் சார்பாக அவரை நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் தேவ செய்தியை அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். ஐயா, ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்க்குறது. உண்ட மயக்கம் அது விதி விலக்கில்ல. தூக்கம் வந்ததுன்னா தயவு செய்து தூங்குங்க, பிரச்சனை கிடையாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் தான் நம்ம அதிகமான இளைப்பாறுதலை காண முடியும், கர்த்தருடைய நாமத்தினாலே. ஏன்னா இல்லை, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், ஏன்னா வாரம் முழுவதும் ஓடுறோம் இல்லையா? வெள்ளிக்கிழமை வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய மைண்டு வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகும். பார்த்துருக்கீங்களா? வெள்ளிக்கிழமை வந்தாலும் அந்த வித்தியாசம் தெரியும். எனவே ஒருவேளை கொஞ்சம் சோர்வாக இருந்ததுன்னா என்னம்மா படைப்பின் ரகசியமே அதுதான். சரி, ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் 1-2 காரியங்களை நான் சொல்லிட்டு செய்திக்குள்ளே போகிறேன். இது யாரையும் குறிப்பிட்டு சொல்வதோ ஏதோ ஒருவருக்காக சொல்வதல்ல, எல்லாருக்கும் இன்னைக்கு தேவை. நம்முடைய குடும்பங்கள் எல்லாவற்றையும்
பிசாசு எங்க கொண்டு சிக்குண்டு வைத்திருக்கிறான் அப்படின்னா கடன்ல வச்சிருக்கான். கடன். அந்த உபாச ஜெபத்திலையும் கொஞ்சம் டச் பண்ண, அதிகமா சொல்ல முடியல. அதாவது அம்மையார் ஒரு இடத்துல எழுதும்போது எழுதுறாங்க, ஊழியத்தை தாங்கக்கூடிய பிள்ளைகளை, ஊழியத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவங்களை பிசாசு என்ன செய்யறானா, கடன்ல கொண்டு விட்டுருவானா. ஏன்னா இவங்க தான் ஊழியத்தை தாங்குறாங்கன்னு தெரிஞ்சா அந்த ஊழியத்தை தடுக்கிறதுக்கு இந்த மெயின் ஊற்று அதை அடைச்சு போடணும், மெயின் சோர்ஸ் அடைக்கணும். அதனால இன்னைக்கு நிறைய ஊழியத்தை தாங்கக்கூடிய பிள்ளைகள் கடன்ல சிக்கொண்டிருக்காங்க. நான் இருந்த விழுப்புரம் பகுதியாக இருந்தாலும் சரி, நான் அங்கே போயிட்டு வரக்கூடிய ஊழியத்தின் களமாக இருந்தாலும் சரி, இந்த ஊழியத்தை நல்லா தாங்கக்கூடியவங்க கடன்ல சிக்கொண்டு வேதனையும் உபத்திரவத்தையும் கண்ணீரையும் அனுபவிக்கிறாங்க தங்களுடைய வாழ்க்கையில. தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகளாகிய நான் மறுபடியும் சொல்றேன், கடன் காரியங்களை ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கணும். ஏன்னா வேதம் வந்து ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் ஒரு சின்ன வாக்குத்தத்தம், நீ கடன் வாங்காதிருப்பாய். கடன், அந்த வாக்குத்தத்தத்தை கூட நமக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியல அப்படின்னா பரலோகத்தை எப்படி சொந்தமாக்கி கொள்வோம்? அதுல இந்த காலகட்டங்களில் இந்த பிசாசுடைய வஞ்சக வேலைகள் வெவ்வேறு வித்தியாசமா இருக்குது. அதில் மேக்சிமம் இந்த நாட்களில் நான் குடும்பத்தினுடைய பெயர்களை சொல்லாமல் நான் 1-2 குடும்பங்களை சொல்லுவேன். நம்முடைய அட்வந்து குடும்பங்கள் ஒரு நல்ல குடும்பம். அவங்க ஊர் பெரிய சொல்ல விரும்பலை, ஏன்னா ரெக்கார்ட் ஆகுது, நாளைக்கு அவங்க காதுக்கு போகும்போது வேதனைப்படுவாங்க, அது நல்லதில்லை. நல்ல குடும்பம், விவசாயம் பண்ணி கொண்டிருந்தாங்க. இந்த மாடுகள் ஆடுகள் அப்படி நிறைய வச்சு நல்ல, எனக்கும் அவருக்கும் ஒரு வார வித்தியாசத்தில் தான் திருமணம் நடந்தது. நாங்கள் போனால் ரொம்ப உபசரிப்பாங்க. அந்த சகோதரி ரொம்ப பாசமாக அண்ணான்ட்டு இருக்கோம், என் மனைவியை பார்த்தா அண்ணின்ட்டு இருக்கோம். கொஞ்ச நாள், இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் அவங்க பையனை வந்து கவர்மெண்டில் அரெஸ்ட் பண்ணி வெளியே வராதபடிக்கு இந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே உள்ள வச்சுட்டாங்க. காரணம் என்னன்னா, அவர் வந்து சும்மா ஒரு குரூப் பாண்டிச்சேரிக்கு வந்திருக்காரு. அப்போ அங்கே இருக்கும்போது ஒருத்தர் அறிமுகப்படுத்தினவர் இவர் மெட்டலிஸ்ட் அப்படின்னு இருக்காங்க. உடனே இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவர் இந்த மெட்டல் அப்படி இருக்கும், இந்த இருடியம் அந்த காரியங்கள்லாம் அப்படி பேசி அவர் மைண்டை கன்வின்ஸ் பண்ணி அப்படி அதோட விட்டார். அதை பற்றி பேசியிருக்காரு, அவ்வளோதான். நாங்கள் அவர் ஃப்ரான்ஸில் உள்ளவர், ஃப்ரான்ஸ்லேருந்து வந்துட்டு போகக்கூடிய தமிழ்காரரு. நான் ஃப்ரான்ஸில் இருக்கிறேன், அங்கே இப்படிலாம் இது இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு முடிச்சுட்டு அந்த குரூப் பிளான் பண்ணி 1 மாதம் கழித்து இவரை இன்னொரு இடத்துக்கு கூட்டு போகும்போது அங்கே கால்கள் ரெண்டும் முடமானவன் ஒருத்தர் இருந்திருக்கான். அவன் எங்கிட்ட சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மெட்டல் இருக்குது, அதை நான் செக் பண்ணும்போது கால் இப்படி ஆயிட்டுன்னு சொன்னதும், அவர் சொன்னதையும் இவன் சொன்னதையும் லிங்க் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த குரூப் அப்படி ஃபாலோ பண்ணி நாங்கள் அவருடைய வீட்டுக்கு போயிருந்த போது அவர் வீட்டில் மாடுகளில் வயல்கள் எல்லாம் நிறைய வித்துட்டாரு. எங்ககிட்ட அவர் மனைவி சொல்லிச்சு, அண்ணே இன்னும் 1 மாதத்துலண்ணே உங்கள் ஊழியத்தை நாங்கள் தாங்குவேண்ணே, அள்ளி கொடுப்பேண்ணே. அப்படி சொல்லும் போதே எனக்கு சந்தேகம் வந்தது, என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சா, இன்னும் 1 மாதத்தில் காசு வந்துடும், ரெடியாக இருக்கும். கடைசியில் இந்த இவர்கிட்ட பணத்தை பிடுங்கிறதுக்கு கன்வின்ஸ் பண்ணுறவங்க பண்ணி எப்படி கொண்டு வந்து நிறுத்துவாங்கன்னா, மோடி கவர்மெண்ட் சரியில்லை, மோடி கவர்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நமக்கு கிறிஸ்தவங்களுக்கு வர வேண்டிய ஃபண்ட்ஸ் எல்லாம் அவன் எடுத்துக்கிட்டான். இதை இந்த பொய்யை கேட்டு அவன் அந்த பொய்யை வந்து யூடியூப்பை ஏற்றி எப்படி ஏற்றான், மோடியை மோசமாக ஒரு மாதிரி திட்டி ஏற்றிட்டான். கடைசியில் போலீஸ் கை வச்சு இன்னைக்கு உள்ளே இருக்கலாம். அந்த குடும்பம் தன் சொத்தை இழந்தது, தன்னுடைய எல்லாத்தையும் இழந்து நடுத்தருவில் நிற்கிறாங்க. பையன், ஒரே ஒரு பையன், அந்த ஒரு பையனும் உள்ளே இருக்கான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது நிறைய சொல்லிட்டு போகலாம். இன்னொரு குடும்பத்தை சொல்கிறேன், அது காலையில் யார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன், பிரசங்கத்தில் சொல்ல. நல்ல கடவுளுக்கு பயந்த பெண்மணி, அட்வென்டிஸ்ட், டெல்லியில் ஒரு முக்கியமான கவர்மெண்டில் நர்ஸாக இருந்தவங்க, ஹை போஸ்டில் இருந்தவங்க, ரிட்டையர்ட் ஆகி வந்தாங்க. ஆனால் 40-46 லட்சம் வந்தது, மாட்டிட்டாங்க. எங்கே போய்
அவங்க மட்டும் மாட்டினா பரவாயில்ல, சொந்த பந்தங்கள்கிட்டையும் காசை வாங்கி கொடுத்து மாட்டிட்டாங்க. நான் அடிக்கடி பிரசங்கத்தில் இது சொல்லுவேன். அப்போ சொல்லும்போது அவர் முகம் ஒரு மாதிரி போகும். கடைசியில் நான் ஒரு 7 நாள் மீட்டிங் முடித்ததும் அவரே வந்து, பாஸ்டர் எனக்கு அந்த நிலை தான் அப்படின்னா. என்ன தம்பி அப்படின்னு கேட்குறேன். 46 லட்சம் போச்சு பாஸ்டர், என் மனைவிக்கு ரிட்டையர்ட் ஆகி வந்த காசு. 46 லட்சம் மட்டும் இல்லை, சொந்த பந்தங்கள்கிட்ட போட்டேன். அப்புறம் என்ன செய்கிறீங்க? போன வாரம் கூட அவன் பர்த்டேன்னு கூப்பிட்டுருந்தான். மறுபடியும் அவன் பர்த்டேக்கு இவங்க கிஃப்ட் வாங்கிட்டு போகிறாங்க. இது ஒரு பெரிய வஞ்சகம். ஒன்ஸ் நீங்கள் அதில் மாட்டினீங்க அப்படின்னா போதும் மாதிரி இது. உங்களை அந்த பண ஆசை காமிச்சு காமிச்சு இந்தா வருது இந்தா வருது இந்தா வருதுன்ட்டு கொண்டு போயிடுவாங்க. இன்னொன்று சொல்லட்டா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாஸ்டர், பேர் சொல்ல விரும்பலை, என்கிட்ட ஃபோன் பண்ணி, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாஸ்டர் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் அன்பின் நோட்டில் எனக்கு ஒரு 2 நாள், பாஸ்டர் ஜான்சன் சொன்னீங்கன்னா, அவர் பாஸ்டர் இன்பராஜ் இருக்கும்போது ஒரு 2 நாள் பணம் வரும், நாங்கள் எண்ணி அங்கங்கே அனுப்பிடுவோம், 2 நாள். அது முடிஞ்சதும் உங்களுக்கு விழுப்புரம் ரீஜனுக்கு ஒரு 10 கோடி தரோம், நீங்கள் பாஸ்டர் ஜான்சன்கிட்ட பேசுங்க அப்படிங்கிறார். தம்பி இதெல்லாம் இப்படி ஏமாந்துடும். இல்லை 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 பாஸ்டர், நான்லாம் கவனமாக இருப்பேன். இதில் பெரிய பெரிய இன்ஸ்பெக்டர்ஸ், பெரிய பெரிய ஜட்ஜஸ்லாம் இருக்காங்க பாஸ்டர், அதனால தான் நான் நம்பி இறங்கினேன். 2 நாள் அன்பின் வீட்டில் பணத்தை லாரியில் கொண்டாந்து எண்ணி மறுபடியும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்களாம். எனக்கு இவங்களை எப்படி ஒன்ஸ் நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னா உங்கள் மைண்டு வந்து கம்ப்ளீட்டாக கேப்சர் ஆகிடும். எல்லாத்தையும் இழந்துட்டு தான் வந்து நிற்பீங்க. நான் சும்மா இது 2 உதாரணமாக சொன்னேன். அட்வென்டிஸ். எனவே வாலிப பிள்ளைகள் இருக்கீங்க, சம்பாதிக்கணுங்க, என்ன இருக்கீங்க, ஆசையோடு இருக்கீங்க, இதை பிசாசு பயன்படுத்தி தூக்கிடுவான், அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவான். எனவே தயவு செய்து சொல்கிறேன், இந்த ஆப்பில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டு, இந்த 80G, அது நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, அவங்க இதில் 80G இருக்காங்க, ஒரு பல கோடி காசு அங்கே மாட்டிக்கிட்டு. அப்புறம் அடுத்த கடிதம், ஆந்திராவில் அந்த காசை டைரெக்டாக அனுப்ப முடியாது, மோடி கவர்மெண்ட் பிடிச்சிருவான், அதனால் நாங்கள் இந்த புத்தக சுருள் மாதிரி இருக்குல்ல, அதில் புத்தகம் அனுப்புகிற மாதிரி அதில் போட்டு அனுப்புகிறோம். அது வந்து நேராக நீங்கள் இங்கே நம்ம கப்பல் என்ன சொல்லுவாங்க, துறைமுகத்துக்கு அங்கே ஹார்பருக்கு வரும், அங்கே போய் எடுத்துக்காங்கட்டு ஹார்பருக்கு. ஏமா அந்த அட்வென்டிஸ்ட் ஊழியக்காரங்க நிறைய உண்டு, தயவு செய்து சொல்றேன், போதுமென்ற மனதோடு கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று நீங்கள் இதை போன்ற காரியங்கள் அப்படியே கன்வின்ஸ் பண்ணுவாங்க, அப்படியே மைண்ட் இது பண்ணுவாங்க. ஆனால் உண்மையிலே இதில் ஏமாறுறதுக்கு யார் யாருக்கு பெரிய பெரிய ஜட்ஜஸ் இருக்காங்க அந்த குரூப்பில், பெரிய பெரிய ஆஃபீஸஸ், எல்லாருக்கும் பண ஆசை, பெரிய பெரிய இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க, எல்லாம் ஏமாந்து வாழ்க்கை தொலைச்சதான் மிச்சம். நம்ம தெய்வம் மற்ற தெய்வங்களை தான் சொல்லுவாங்க, கொடுக்குற தெய்வம் கூரைய, நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது, கூரையை பிச்சுக்கிட்டோன்னு தூக்கி போட மாட்டார். உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம், நம்ம செய்கிற வேலையை பணியை ஆசீர்வதிச்சு அந்த ஆசீர்வாதத்திலிருந்து நம்ம உயர்த்துறது தான் யாரு? நம் தேவன். கூரையை பிச்சுக்கிட்டு அள்ளி போடுற கடவுள் யார் கிடையாது, நம்ம தேவன் கிடையாது. எனவே வந்து லாட்ரி விழுறது, ஃபாரின் லாட்ரின்னு விழுந்தது, தயவு செய்து வாலிப பிள்ளைகள் இதே மாதிரி காரியங்களை இறங்கிறாதங்க. இறங்குறவங்க கூட சேர்ந்துரையும் செய்யாதங்க, இறங்குறவங்க கூட சேர்ந்துரும் செய்தாங்க தயவு செய்ய. ஏன்னா நமக்கு பணம் தேவை இருக்கு, நம்ம சூழ்நிலை அப்படி இருக்கு, நம்ம குடும்ப நிலைமை அப்படி இருக்கு. இதை பிசாசு கரெக்டாக பார்த்து தூக்குறான். நம்முடைய ஊழியக்காரர்கள் நிறைய பேர் வெளியே சொல்ல முடியாத நிலையில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஊழியக்காரங்க, வெளியில் உள்ளவங்க ஏகப்பட்ட பேர். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தார், கடைசியில் மெண்டல் ஆகிட்டார். இப்போ நான் ஒரு முறை இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டு வரேன், அவர் பஸ்ஸில் பின்னால் உட்காந்துட்டு இருந்தார். அவர் இறங்கும் போது ஒரு செல்ல மெசேஜ் காமிக்கிறாரு, ஒரு 4 பேரை போட்டு, இன்னாருக்கு 7,500 கோடி, இவருக்கு ஒரு 650 கோடி, அவருக்கு 8,000 கோடின்ட்டு. நான் சொன்னேன், இந்த மெசேஜ் யாரும் அனுப்பலாமே? தயவு செய்து சொல்கிறேன், நமக்கு ஆண்டவர் எதை கொடுத்தாரோ அது போதும். உழைக்கிறதுக்கு பலனை கொடுத்துருக்காரு, உழைப்பதை அனுபவிக்கிற ஆயுசு கொடுத்துருக்காரு. ஆண்டவரே உமக்கு நன்றின்ட்டுருங்க. பிசாசு என்ன மைண்டில் வைப்பான்னா, இந்த காசு வந்தால் நீங்கள் ஊழியத்தை தாங்கலாம், இஎன்எஸ் ஊழியத்தையே தாங்கலாமா,
விழுப்புரத்தில் அப்படித்தான் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தார், பாஸ்டர் விழுப்புரம் ஊழியத்தையே தாங்கினார். பிசாசு அப்படிதான் சொல்லுவான், பாஸ்டர்ஸ்க்கெல்லாம் சம்பளம் குறைவு, நம்ம நல்லா இந்த காசு வந்தா தயவு செய்து எந்த நிலையிலும் இதில் மிக 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 தெளிவுள்ள பிள்ளைகளாய் பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் புரிஞ்சுக்காங்க, மாட்டிடாதங்க, தயவு செய்து மாட்டிடாதங்க. அப்படி மாற்றுற நிலையில் யாராவது வெளியே செல்ல முடியாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கே தீர்மானம் எடுங்க, இதோட கட் பண்ணுங்க. இதுவரை இழந்தது போதும், வரும்னு இன்னும் இழக்காதங்க, இதோட போதும். இதுவரை எத்தனை இழந்தீங்களோ போதும், ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். புரியுதா? ஏன்னா எல்லா இடங்களிலும் அந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு தேவனுடைய பிள்ளைகள் இருக்காங்க. நான் தான் ஓப்பனாக சொன்னேன், ஒரு பாஸ்டர் பேரை சொல்லாமல் சொன்னேன், அன்பினூற்ற 2 நாளைக்கு எனக்கு வாங்கித்தாங்கன்னு கேட்குறாரு என்கிட்ட. அப்போ எந்த அளவுக்கு பிசாசு வஞ்சிச்சிருக்கான்னு பாருங்க. தயவு செய்து கவனமாக இருங்க. சரி, இந்த நாளில் ஒரு முக்கியமாக, ஏன்னா இதை சொன்ன நான் சொல்லணும் போலேயே இருந்தது, மறுபடியும் ஒரு வாய்ப்பு இதை போல் கிடைக்குமோ இல்லையோ, நம்ம பிள்ளைகள் சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொன்னேன். சரி, ஒரு சின்ன சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த சத்தியம் வந்து ஒரு அறிமுகமாக கொடுக்க விரும்புகிறேன். வேதத்தில் ஒரு சில காரியங்களுக்கு நமக்குள் மாற்று சிந்தனைகள், மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். அன்னைக்கு கூட உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், நமக்குள் மாற்று சிந்தனைகள், மாற்று கருத்துக்கள் ஒரு சில வேத வார்த்தையின் பேரில் இருக்கலாம். உதாரணமாக சொன்னால், அந்த 1,44,000 பேர் நம்முடைய திருச்சபையிலே நல்ல கற்றறிந்தவர்கள், சாதாரண மனிதர்கள் அல்ல, என்னை போன்ற உங்களை போன்ற மனிதர்கள் அல்ல, நல்ல கற்று தேறின வேதம் ஞானம் உள்ளவர்கள் 2 குரூப்பாக இருக்காங்க. ஒரு குரூப் சொல்லுது 1,44,000 பேர் லிட்டரல்னா எழுத்தின்படி கரெக்டாக பரலோகத்துக்கு கடைசி நாளில் உயிரோடு இருந்து மீட்கப்படுகிறவர்கள் 1,04,000 பேர் தான் அப்படிங்கிறது. இன்னொரு கூட்டம் அவங்க நிறைய காரியங்களை முன் வச்சு சொல்றாங்க, இல்லைங்க 1,44,000 பேர்னா அதுக்கு மேல ஒருத்தர் வந்தாலும் ஆண்டவர் தள்ளிடுவாரா? இல்ல, அத்தனை பேர் தான் வரணும்னு ஆண்டவர் ப்ரீ டெஸ்டினேஷன், ஏற்கனவே இத்தனை பேர் தான் வரணும் அப்படின்ட்டு இந்த இந்துக்கள்ல சொல்லுவாங்க பார்த்தீங்களா, என்ன சொல்லுவாங்க, விதி அப்படின்னு வச்சிருக்காரா? அதனால அப்படி இல்லை, இது லிட்ரல் கிடையாது, ஒரு சிம்பாலிக், ஒரு அடையாளமாக சொல்லப்படுதுன்னு சொல்லுவாங்க. 2 கருத்துகள் இருக்கு. இந்த 2 கருத்துகளையுமே திருச்சபையில் இருந்தாலும் திருச்சபை அதை அனுமதிக்கிறதுனா ஓகே, நீங்கள் அது உங்கள் கருத்து பரவாயில்ல, ஓகே இது உங்கள் கருத்து பரவாயில்ல அப்படி சொல்லுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம திருச்சபை என்பது உலகளாவிய திருச்சபை. நம்ம ஈரோட்டில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இருக்குது. இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுடைய பின்னணி, அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய நடை உடை, அவங்களுடைய சாப்பாடு எல்லாமே மாறுது. அப்போ இவங்களை கொண்டு வந்து ஒரு கூண்டுக்குள்ள அடைக்க முடியாது. இப்போ நம்ம வர்ஷிப்பெல்லாம் ஹல்லேலூயான்னு சொன்னா கூட, ஹல்லேலூயான்னு சொன்னா தப்பா நினைச்சுக்கிடுவாங்களோ அப்படின்ட்டு அந்த வார்த்தையை கூட நம்ம சொல்லும்போது கொஞ்சம் யோசிக்கிறோம் இல்லையா? யோசிக்கிறோம். ஆனா ஆப்பிரிக்காவுக்கு நீங்க போனீங்கன்னா, ஆப்பிரிக்காவில் நடக்கிற வர்ஷிப் வந்து அட்வென்டிஸ்ட் சபையா இல்லை கரஸ்மெட்டிக் சபையா அப்படிங்கிற சந்தேகம் வந்துடும். அந்த அளவுக்கு பாட்டு பாடி அப்படி அந்த ஒரு ஆட்டம் இப்படி ஆட்டம் போட்டு அப்படி சுற்றி வந்து ரவுண்ட் பண்ணி வர்ஷிப் பண்ணுவாங்க. ஒரு முறை அங்கேருந்து வந்தவர்கிட்ட கேட்டோம், நீங்கள் எப்படி வர்ஷிப் பண்ணுவீங்கன்னு. ஓ வாட் மேன் அப்படின்ட்டு அவர் சொன்னார், நாங்கள்லாம் இப்படி தான் ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவரை துதிப்போம், அதுவும் எங்களுக்கு பிடிக்கும். இல்லை அது தப்புன்னு சொல்கிறாங்களே, வெள்ளைக்காரங்கிட்ட காசு வாங்கிட்டு அப்படிங்க சொல்கிறாங்க, நாங்கள்லாம் வெள்ளைக்காரங்கிட்ட காசு வாங்குறது இல்லை அப்படின்னாரு. ஏன்னா அவங்களுடைய மனநிலை வேற, அவங்களுடைய வாழ்க்கை விதம் வேற, அவங்களுடைய ஒவ்வொரு எண்ணங்கள், அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வித்தியாசம். அப்போ நம்ம வர்ஷிப் பண்ணுறது மாதிரி தான் நீயும் பண்ணனுட்டு அவனை ஒரு கூண்டுக்குள்ளே என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. அதே போல தான் ஒரு சில காரியங்களை நம்முடைய திருச்சபை உலகளாவிய திருச்சபையாக இருக்கிறபடினால ஒரு சில காரியங்களை ஓகே, உங்களுடைய கருத்தை நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களுடைய முறைப்படி நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கேன். இந்த ஜிசிக்கு போனவங்களுக்கு தெரியும், அந்த ஜிசி மீட்டிங் நடக்கும்போது கைதட்டுவாங்க, அடிக்கடி கைதட்டுவாங்க, பிரசங்கத்தில் ஒரு நல்ல பாயிண்ட் சேர்த்து சத்துவாங்க, அமேன்பாங்க, கத்துவாங்க.
நமக்கு என்னடா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும். ஏன்னா நம்முடைய விதம் இப்படி பழகிட்டோம். நம்முடைய திருச்சபை என்பது எல்லா மனிதர்களையும் ஒரு கட்டுக்குள்ளாக வைத்து நான் சொல்றபடி தான் கேட்கணும் அப்படின்னு விசுவாசிகளை நடத்துகிற சபை அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்ற திருச்சபை. நம்ம திருச்சபை மாதிரி சுதந்திரம் யாருக்கும் கிடையாது. இப்போ ஒரு பெண்டேகாஸ்ட் பாஸ்டர் இல்லை ஒரு கத்தோலிக்க சபையில் போனீங்கன்னா இங்கே பேசுகிற மாதிரி ஃபாதர்கிட்ட பேச முடியுமா? ஃபாதர்கிட்ட பேசவே முடியாது, பேசவே முடியாது. நம்ம சபையில் இருக்கக்கூடிய சுதந்திரம் அங்கே இல்லை. வெளி பெண்டேகாஸ்ட் சபைக்கு போனீங்கன்னா அவர் சொல்லிடுவார், இஷ்டனா வா, கஷ்டனா வராத. முதல்ல பிரசங்கத்தில் அடிப்பார், சில பிசாசுகள் நுழைந்திருக்கிறது, சபையை கெடுக்கின்ற கொள்ளநெறி கூட்டங்கள் வந்து விட்டது, ஆண்டவரே சபிக்கிறேன் அப்படிமாரு. அதை கேட்டுட்டு அவன் ஓடி போயிடணும். அதுக்கு மேல இருந்தான் அப்படின்னா அவர் விரட்டுவார். முதல்ல பிரசங்கத்துல தான் ஜபத்திலே அடிப்பார், ஆண்டவரே அந்த பிசாசை துரத்தும், ஆண்டவரே அந்த பிசாசு சபைக்குள் செய்கிற அட்டுழியத்தை பார்த்து கொண்டு. நம்ம சபை அப்படி கிடையாது. நீ பிசாசா இருந்தாலும் இரு, பேயா இருந்தாலும் இரு, காட் லவ்ஸ் யூ, கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு அப்படின்ட்டு எல்லாரையும் சேர்த்து அரவணைக்கிற திருச்சபை நம்ம திருச்சபை. இந்த திருச்சபை மாதிரி சுதந்திரம் உள்ள திருச்சபை வேற எங்கேயும் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்காங்க. அந்த ரீதியில் தான் ஒரு சில காரியங்கள் நம்முடைய 28 மூல கோட்பாடுக்கு அடுத்ததா இல்லாத, மூல கோட்பாடுகள் அல்லாத மற்ற சத்தியங்கள் என்று வரும்போது நீங்கள் ஒரு கருத்து வச்சுக்கலாம், நான் ஒரு கருத்து வச்சுக்கலாம். நம்முடைய திருச்சபை அனுமதிக்குது. அதே நேரத்தில் ஒரு சில காரியங்களை நாம் தெளிவாக தெரிந்திருந்தா தான் நாளைக்கு பிரச்சனைகள் வரும்போது நிற்க முடியும். ஒரு காலகட்டம் இருந்தது, அந்த ஒரு காலகட்டத்தில் நமக்கு பிரசங்கன்னா நம்ம பாஸ்டர் பேசுகிறது தான் இல்லையா? அதை மிஞ்சி போனால் ஏதாவது வேற சபைகளுக்கு போக மாட்டோம், அப்படி போனாலும் அங்கே பேசுகிறது தான். இப்போ யூடியூப்பை திறந்தா ஏங்க யார் யார் பிரசங்கம் பண்ணுறான்னு தெரியல, என்ன பிரசங்கம் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆள் ஆளுக்கு ஒரு கொள்கை, ஆள் ஆளுக்கு ஒரு கோட்பாடு. ஆதாமுக்கு முதல் மனைவி ஒருத்தி இருந்தால்னு ஒரு ஆள் பேசுறாரு. ஏய்யா யார் யா அந்த முதல், அவ பேர் லலித் அப்படிங்கிறாரு. லலித் எங்க இருந்து வந்தாரு? என்னமா அப்படியா? வித்தியாசமான வேறுபாட்டு பிரசங்கங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. நேற்று கூட நம்முடைய எல்ரையா வீட்டில் போகும்போது ஒரு காரியத்தை பேசின, யோவான் ஸ்நானகன் இன்னும் உயிரோடு இருக்கிறான்னு பிரசங்கம் போகுது, யூடியூப் போகிறது, அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. அந்த யோவான் ஸ்நானகன் இல்லை, யோவான், அவர் இப்போ ஊட்டிலே இருக்கிறார், ஈரோடு பக்கமா இருக்க, அடுத்து இறங்கி வந்துருவாருங்கிறாங்க. யாரு? அதுக்கு லைக் ஏகப்பட்டது, அதுக்கு ஃபாலோவர்ஸ் ஏகப்பட்டது. இப்படி வித்தியாசமான செய்திகள் வந்து, அதுவும் இளைஞர் நாங்கள் வயசாயிட்டு எங்களுக்கு ஓரளவுக்கு அந்த பழைய செய்திகள் எங்களுடைய உள்ளத்தில் ஒட்டிட்டு, அப்படி ஒட்டி இருந்தாலும் சில நேரத்தில் அசைக்குது. அப்படி இருக்கும்போது இந்த வாலிப பிள்ளைகளுடைய உள்ளங்களில் இந்த செய்திகள் விழ ஒரு ஷேக்கிங் ஆட்டோமேட்டிக்காக வரும். சாதாரண காலங்களில் வராட்டிலும் காலங்கள் சூழ்நிலைகள் மாறும்போது அவர் சொன்னது சரியாக இருக்குமோன்ட்டு வரும். அப்போது நம்ம அறிந்திருக்கக்கூடிய காரியங்களை தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அதான் அம்மையார் எழுதுறாங்க, நம்முடைய அடிப்படை சத்தியத்தை மறுபடியும் பேசுங்க, மறுபடியும் நம்முடைய சத்தியத்தை சொல்லுங்க அப்படிங்க ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க. நான் இதை குறித்து 1-2 இடத்துல சொல்லும்போது இது எதை மறுபடியும் அரைச்சமாவே அரைக்குது அப்படின்னு நினச்சேன் ஆரம்பத்தில். பிறகுதான் தெரியும், என்னுடைய உறவினர் வயதானவர், எனக்கு மாமா முறை வேணும், இறந்துட்டார். பெண் பிள்ளைகள் கூட இருந்தார், வீட்டில் இறந்துட்டார். அவர் இறக்கும் போது வீட்டிலே இருந்தாரா, சின்ன பசங்க, குட்டி பசங்க, அவர் உயிர் விடும்போது கதவெல்லாம் திறந்து கிடந்திருக்கு, இந்த பையக்க டப்புன்னு அடைச்சிருக்காங்க. அந்த பயத்தில் அழும்போது எல்லாம் செய்யும்போது பாடியை எடுத்துகிட்டு போகும்போது 2 பிள்ளைகள் என் கூட வந்தாங்க. நான் போன காரில் அதில் பேசிக்கிடுது, ஏய் ஏன் உன் பயக போயிட்டு ஜன்னலெல்லாம் ஜன்னல் திறந்து கிடந்த ஜன்னலை பூட்டினாங்க, அறிவுகிட்ட பசங்க, நீ சொல்கிறது இல்லையா? என்னடா இப்படி பேசிடான்னு கேட்டால் பிறதான் தெரிஞ்சது, ஜன்னலை திறந்து வச்சுருந்தா போகிற உயிர் வெளியே போயிருமா, ஜன்னலை பூட்டினதுனால உயிர் எங்கே மாட்டிக்கிட்டே, எங்க அட்வென்டிஸ்டில் பிறந்து வளர்ந்து வேலை பார்த்த பிள்ளைகள், அவங்க கான்செப்டை பாருங்க. பயக ஏதோ ஒரு இதில் ஒரு இமோஷனில் பூட்டிட்டாங்க.
இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ஜன்னலை திறந்து வச்சுட்டா போற ஆவி ஜன்னல் வழியா போயிடும். அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், சில நேரங்களில் பிரச்சனைகள் வரும்போது, குழப்பமான சூழ்நிலைகள் வரும்போது, நாம் அடிப்படை சத்தியத்தை ஆழமாய் அறிந்திருக்காவிட்டால் நாம் குழம்பிடுவோம். ஏன்னா இன்றைக்கு நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்வது அடிப்படை சத்தியம் என்று சொல்லாவிட்டாலும் வேதத்திலே பெரிய பெரிய குழப்பங்களை கொண்டு வந்து இன்றைக்கு அநேக பிள்ளைகள் இன்னும் அத்தகைய காரியங்களை நம்புவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அதை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகத்தில், ஆதியாகமம் எல்லாம் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? பாதி தூக்கத்தோடையாவது கவனிக்கிறீங்களா? பாதி தூக்கத்தோட கவனிங்க. சரி, 6வது அதிகாரம் எடுத்துக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். 6வது அதிகாரம் வாசிங்க. அப்படி 2, 3. ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ஆ 4வது வசனம். ம் 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 சரி, 4வது வசனம். அந்நாட்களிலே ராஜ்யஸ்தர் பூமியிலே இருந்தார்கள். இதை குறித்து தான் ஒவ்வொரு சபைகளும் ஒவ்வொரு விதமான வேறுபாடான கோட்பாடுகளை வைத்திருக்காங்க. ராஜ்யஸ்தர்கள் என்று ஒரு வார்த்தை வருது. தமிழில் என்ன வார்த்தை வருது? ராஜ்யஸ்தர் பூமியிலே இருந்தார்கள். அந்த ராஜ்யஸ்தர்கள் மனுஷகுமாரத்திகளோடு கூடினதினால் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளும் எப்படி இருந்தாங்க? பலவான்கள்னா ராஜ்யஸ்தர்கள் தான். அதனுடைய இன்னொரு அர்த்தத்தில் பார்க்கணும்னா ராஜ்யஸ்தலாக இருந்தார்கள், பலவான்களாக இருந்தார்கள் அப்படின்ற வசனம் வருது. அப்போ இந்த ராஜ்யஸ்தர்கள் யார் அப்படின்னா, நம்முடைய கான்செப்ட், நம்முடைய இந்தியன் கான்செப்ட் நிறைய கதை கேட்டிருப்போம் இல்லையா? என்னென்ன கதை கேட்டிருப்போம்? மகாபாரதம், அந்த ராமாயணம் எத்தனை தலை? 10 தலை, 20 கை. அவர் இந்த தீபாவளி கதை கேட்டிருக்கோமா? பீமன். இன்னும் தீபாவளி கதை ஒரு பெரிய அரக்கன் இருந்தான், நகாசுரன் தான். என்னங்கய்யா? பக்காசுரனா? அவன் டெய்லி ஊருக்குள்ள வந்து எல்லாரையும் அடிச்சு சாப்பிட்டு விடுவான். உடனே இவங்க பேசினாங்க, எங்களை யாரையும் அடிக்காத, நாங்கள் டெய்லி ஒரு ஆளை. அப்போ நம்முடைய கான்செப்ட் என்னன்னா, ஒரு கதை கேட்கறதுல ரொம்ப பிரியப்படுவோம். நம்மளாம் யாரு? கதை பிரியர். எல்லாருக்கும் தெரியல, சின்ன வயசுல எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்கு எங்கள் மாமா ஒருத்தர் வருவார் நைட்டில் படுக்கிறதுக்கு, பால்ராஜ் மாமான்னு. அவர் வந்தாலே மாமா வந்துட்டாரு அப்படின்னு அவர் வந்து படுத்துக்கிடுவார். நாங்கள் போர்வையை போத்துக்கிட்டே கதை சொல்லுவார். அது என்ன கதை சொன்னால் பிடிக்கும் தெரியுமா? பேய் கதை சொன்னால் தான் பிடிக்கும். பூதம் வந்தது, பேய் வந்தது, அதுதான் பிடிக்கும். அப்போ நம்முடைய மைண்ட் செட் என்னன்னா, ராஜஸ்தர்கள் அப்படின்னு நினைச்சாலே அவன் எப்படி இருப்பான்? ஹைட்டு வெயிட்டு பயங்கரமா இருப்பான். அப்படிமா ஒரே நேரத்தில் ஒரு மனுஷனை பிடிச்சி அப்படி லபக்குன்னு சாப்பிட்டுருவான், ஒரு எரும மாட்டை பிடிச்சி முழுங்கிருவான். இவன் தான் ராஜஸ்தர்கள்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேதத்தில் இந்த ராஜஸ்தர்கள் எனப்பட்டவர்கள் யார் என்பதை பார்ப்பதற்கு முன்பு இவர்களை குறித்த என்ன கருத்துகள் இருக்கு அப்படின்னா, ராஜஸ்தர்கள் என்றால் விழுந்து போன தூதர்கள். அவர்கள், அந்த விழுந்து போன தூதர்கள் மனுஷகுமாரத்திகளை பார்த்து அவர்களுடைய அழகுல மயங்கி அவர்களை சேர்ந்ததினாலே விழுந்து போன தேவதூதர்களுக்கும் மனுஷகுமாரத்திகளுக்கும் பிறந்தவர்கள் அவர்கள் என்று எனக்கு யூடியூப்லேயும் செய்தி வரும். யூடியூப்லேயும் நமக்கு ஏற்கனவே கதை கேட்டு பழக்கமா, அப்போ இது எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா ஆமா அப்படின்ட்டு அந்த கதையை அப்படி உள்வாங்கிக்கிடுவான். இவங்க இதுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, வேதத்தில் வேறு விதமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகளை அதுக்கு ஒப்புமையாக எடுப்பாங்க. எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா, யோவானின் சுவிசேஷ புஸ்தகம் 8வது அதிகாரம் 44வது வசனம் வாசிங்க. 8:44. நல்லா புரிஞ்சுக்க. நீங்கள் உங்கள் பிதாக்காகிய பிசாசினால் யாரு?
சாத்தான். யாரு முதல்ல மனுஷ கொலை பண்ணது? காயின். என்ன கொண்டு வந்துருந்தாங்க அப்படின்னா, காயின் பிசாசுக்கு பிறந்தவன் அப்படி கோட்பாட உள்ள கொண்டு வராங்க. சில நேரத்தில் நம்ம கேட்கறதுக்கு அது ரொம்ப சுவராசியமா இருக்குது போல இருக்குது. ஆனா வேதம் இங்கேயே என்ன சொல்லுது, நீங்க இங்க வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகத்துக்கு வாங்க. ஆதியாகமம் புஸ்தகத்துல 4வது அதிகாரம் வாங்க. 4வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. இந்த வசனம் ரொம்ப தெளிவா இருக்கு. ஏவாள், அதாவது ஆதாம் யாரை அறிந்தான்? ஏவாளை அறிந்தான். ஏவாள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு கர்த்தரால் நான் ஒரு குழந்தையை பெற்றேன்னு சொல்லி இவ்வளவு தெளிவா இருக்கு. அப்போ காயின் யாருக்கு பிறந்தவன்? தெளிவா இருக்கு. ஆனா இவங்க இவ்வளவு தெளிவா இருக்க வசனத்தை விட்டுட்டு எங்க போய் எடுக்கிறான்? யோவான் 8:44 எடுத்துக்கிட்டு, அவர் உங்களுடைய தகப்பன் ஆதி முதற்கொண்டு மனுஷகுல கொலைபாதகனா இருக்கிறான். அப்ப ஆதியில மனுஷனை கொலை செய்தவன் யாரு? காயின். அப்ப காயின் யாருக்கு பிறந்தது? எப்படியெல்லாம் மனிதனுடைய சிந்தனைகள், எண்ணங்கள் தேவனுடைய வார்த்தையை களங்கப்படுத்தி தேவனுடைய வார்த்தையை தாறுமாறாக்குது. பார்த்துக்காங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? எனவேதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை தெளிவாக அறிந்து கொள்ளணும். இதுக்கு இன்னும் எந்த வசனத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா, 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். 2 பேதுரு 2:4 வாசிங்க. ஒப்பு கொடுத்தார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதே கருத்தை யூதாவின் புஸ்தகம் 6வது வசனத்தில் வாசிங்க பாருங்க. இதே கருத்தை யூதாவின் புஸ்தகம் 6வது யூதாவின் இங்க பாருங்க, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்ட தூதர்களை ஆண்டவர் பிடிச்சி எங்க வச்சார்? அந்த என்ன நித்திய கெட்டி வைத்தார். அப்ப இவங்க யாருன்னு கேட்டா, மனுஷகுமாரத்திகளோடு மனுஷகுமாரத்திகளை கெடுத்து போட்டவங்க, அவங்க கூட கூடுனவங்க தான் யாரு? இந்த தேவதூதர்கள். ஆண்டவர் அதான் பார்த்துட்டு, ராஸ்கல் நீங்க இப்படியாடா பண்ணிட்டீங்க, உங்களை விட மாட்டேன்னு அவங்கள எல்லாரையும் பிடிச்சி எங்க கட்டி வச்சிட்டாரு? அந்தகாரத்துல, இருளுல நித்திய சங்கிலிய போட்டு கெட்டி வச்சிட்டாரு. அந்த ஏற்கனவே தள்ளப்பட்ட தூதர்கள் இருக்காங்க. 3 1 பங்கு கீழே விழுந்தார்கள். அதுல ஒரு குரூப்பு இந்த தப்பை பண்ணிட்டாங்க. உடனே தான் ஆண்டவர் கோவம் எல்லாரையும் பிடிச்சி சங்கிலியில கட்டி போட்டார். வேற ஏதாவது கட்டினா, கயத்துல கட்டினா கயத்தை அத்துட்டு போயிடுவான்னு சங்கிலியில கட்டி வச்சிட்டாரு அப்படின்னு 8:44 எடுத்தாங்க. பிறகு இந்த 2 வசனத்தை எடுத்துக்கிட்டு என்ன முடிவுக்கு வந்துருந்தாங்க அப்படின்னா, இந்த ராஜஸ்தர்கள் என்பவர்கள் விழுந்து போன தேவதூதர்கள், அவர்களுக்கு பிறந்தவர்கள் அதாவது மனுஷகுமாரத்தின் மூலம் பிறந்தவர்கள் ராஜஸ்தர்கள் அப்படின்ட்டு கோட்பாடுகள்லாம் கொண்டு வராங்க. கேட்கறதுக்கு இனிமையா இருக்கிறதுனால நம்மளும் இது பண்ணிக்கிட்டோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீமோத்தேயுக்கு 1 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும்போது, நீ சீர்கேடும் கிழவியின் பேச்சுக்கு, அந்த காலத்துல கிழவிகள் 1 2 ஊர்ல இருப்பாங்க. நம்மளை கூப்பிட்டு வச்சு, பேராண்டி அந்த நிலவை பார்த்தாங்கன்னா நிலவுல ஒரு கூனி பாட்டி உலக்கைய உரலை குத்திக்கிட்டு இருக்காமாங்க, வடைச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிம்பாங்க. அந்த காலத்துல 1 2 கிழவிகள் இருப்பாங்க. அவங்க கதை சொல்லுவாங்க. மீதி கிழவிகள்லாம் கொஞ்சம் ஊர் கதையை பேசிட்டே ஒதுங்கிடும். ஆனா இந்த காலத்துல எல்லார் பாக்கெட்டுக்குள்ளேயும் எல்லார் பைக்குள்ளேயும் யார் வந்துட்டா? கிழவிகள் வந்துட்டாங்க. அதான் பிரச்சனை. அந்த காலத்துல 1 கிழவி 2 கிழவியோட முடிஞ்சிடும். அது பெருசா தெரியாது. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். இப்போ எல்லார் பாக்கெட்டுக்குள்ளேயும் கிழவிகள். ஒரு வீட்டில் ஒரு 5 கிழவி இருக்கிறான். 5 கிழவி. ஒரு சிலருக்கு 2 கிழவி வச்சிருக்காங்க.
என்ன ஆகுதுன்னா, இந்த செல்லை வச்சுக்கிட்டு நோண்டும் போது அதுல வரக்கூடிய அந்த கதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சீர்கேடும் கிளவியின் அந்த தீமைக்கு அவர் சொல்லும்போது அதுல ஒரு எஃபெக்ட் இல்லை, ஒரு இம்பாக்ட் இல்லை. ஆனா இன்னைக்கு அந்த வார்த்தையில் ஒரு இம்பாக்ட் இருக்குது. கட்டுக்கதைகள் எல்லாம் கட்டுக்கதை, எல்லாம் கட்டுக்கதை. உயிரோட இருக்கவனுக்கு மாலை போட்டு சற்று நேரத்துக்கு முன்பு மரணம் அப்படிமா, ஐயோ செத்து புட்டாரா அப்படின்னு பார்த்தா அவர் திருச்சியில பேசிக்கிட்டு இருப்பாரு பொது மேடையில். அதுக்கடுத்து போடுவான், நடந்தது என்ன, தமிழகம் கலங்கியது அப்படின்னு போடுவான். என்னடா தமிழகம் கலங்கி போச்சா, என்னாச்சுன்னு பார்த்தா அங்க தமிழமே கலங்காது. அப்போ நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல சீர்கேடும் கிளவியின் கண்ட்ரோல்ல வந்துட்டு இருக்கோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சீர்கேடுகின்ற கிளவியினுடைய கண்ட்ரோல் ஏதோ ஒரு விதத்துல. இந்த ஆடெல்லாம் போடுவான், சில ஆடு போட்டானா பயங்கரமா இருக்கும். 4 நாட்களில் உங்கள் முகம் அழகுடன் ஜொலிக்க வாங்கி பூசுங்கள் அப்படிமா. நம்ம ஏற்கனவே கொஞ்சம் அழகா இருக்குன்னு விரும்புவோம் இல்லையா? எல்லாருக்குமே கொஞ்சம் அழகா இருந்தா நல்லா இருக்குன்னு விரும்புவோம். இதை பார்த்ததும் நமக்கு நல்லா தெரியும், அதை போட்டா செவப்பாக மட்டும் இருந்தாலும் ஒரு நப்பாசை, உடனே அங்கே ஆர்டரை போடுவோம். இந்த ஒரு ஆடு வந்துகிட்டே இருக்கு, நான் போடவே மாட்டேன், இந்த பூக்களை போட்டு அப்படி போடுவான். அந்த பூக்கள் வாங்கி போடுங்க அப்படின்னு. நானும் சரி ரொம்ப நாள் வேண்டான்னு விட்ட, ஒரு நாள் ஆசைப்பட்டு தட்டினேன். வந்தது 720 ரூபா கொடுத்து 2 பாக்கெட் வாங்கினேன். நான் பழைய விழுப்புரம் ஆஃபீஸில் இருக்கும்போது போட்டு வச்சு அது இன்னைக்கும் முளைக்குது. பூவிங்கல்ல ஒன்றுங்கல்ல. அப்போ நம்ம அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த நீரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவாங்க, நம்முடைய மனது ஏதோ ஒரு விதத்தில் இத்தகைய காரியங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கும்போது நாம் தெரிய வேண்டியதை தெளிவாய் தெரிந்து கொள்வதற்கு எதுவாக இந்த நாளில் இந்த ஒரு காரியத்தை உங்கள் முன்னால் வைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்காங்க. இன்னைக்கு ஒரு சிலர் சொல்கிறாங்க, இது விழுந்து போன தூதர்களுக்கும் மனுஷகுமாரத்திற்கும் பிறந்தவர்கள் தான் ராஜ்யஸ்தர்கள். நிறைய இடங்களில் ராஜ்யஸ்தர்கள்னு வரும். இந்த 6வது அதிகாரம் 4வது மட்டும் பின்னால் வாசித்தீங்கன்னா கோழி 13 வரும், 33 13 30 33 வரும், நிறைய இடங்களில் வரும். இன்னைக்கு நல்ல அதை தான் கற்றுக்கொள்ள போகிறோம். வேற ஒன்றும் இல்லை. ராஜ்யஸ்தர்கள் யார் அப்படின்னா, இதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை எபிரிய வார்த்தை. சின்ன பிள்ளைகள்லாம் கொஞ்சம் நல்ல உங்களுக்கு மூளை இருக்கிறதுனால கொஞ்சம் எப்படியும் கற்றுக்காங்க. வேதத்தை கொஞ்சம் ஆராய்வதற்கு நல்லா இருக்கு. நான் இப்போ கொஞ்சம் இந்த வயசில் தான் கொஞ்சம் ஏதோ மைண்டில் நிற்க மாட்டேங்க, இருந்தாலும் மறுபடியும் கற்றுக்கிறேன். எபிரேயத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்க வார்த்தை நெஃப்லீம் என்ற வார்த்தை. என்ன வார்த்தை? நெஃப்லீம். நெஃப்லீம் என்ற வார்த்தை 2 இடத்துல தான் வருது. 2 இடத்துல. எங்கெல்லாம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, 1 6:4 வருது, இன்னொன்று 13:33. ஆனால் தமிழ் வேதத்தில் நிறைய இடங்கள்ல ராஜஸ்தர்கள், ஏனாக்கின் குமாரராகிய ராட்சஸ்தர்களையும் கண்டோம். ஆனால் ஒரிஜினல் மொழிபெயர்ப்பில் எபிரேயத்தில் 2 இடத்துல வருது நெஃப்லீம் என்ற வார்த்தை. தமிழில் இந்த ராஜஸ்தன்க வார்த்தையை ஏகப்பட்ட இடத்துல கோலியாத்துக்கும் கொண்டு வந்துட்டாங்க, நிறைய இடத்துல ராஜஸ்தன் கொண்டு வந்துட்டாங்க. என்னம்மா? கோக்கு ராஜா கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் 2 இடத்துல தான் எபிரேயத்தில் வரும். அந்த 2 இடத்துல ஒன்று 6வது அதிகாரம் 4வது வசனம், இன்னொன்று 13:30. இது 2 இடத்துல வரும். ஓகேயா? அப்போ என்னன்னு அதை பார்க்க போகிறோம். இந்த வார்த்தை எந்த வேர்ச்சொல்லிலிருந்து வந்ததுன்னா, நப்பால்ங்க வேர்ச்சொல்லிருந்து வந்த வார்த்தை தான் நெப்லீம். நப்பால் என்றால் என்ன அர்த்தம்னா, நம்ம என்ன புஸ்தகம் தான் நினைக்கிறேன் 24வது அதிகாரத்தில், தாழ விழும்போது கண்கள் திறக்கப்பட்டவன், உன் வலது பக்கத்தில் 1000 பேரும் உன் இடது புறத்தில் விழுந்தாலும், அது நிறைய இடத்துல வருது. நாஃபால்ங்க வார்த்தை நான் அண்ணான்னு கிட்டத்தட்ட 400 சில்லற இடத்துல வருது நாஃபால்ங்க வார்த்தை. ஆனால் நெஃப்லிங்க வார்த்தை 2 இடத்துல தான் வருது. நாப்பால் அப்படின்னா விழுந்தவன் என்ற அர்த்தம். தாழ விழும்போது உன் வலது பக்கத்தில் 1000 பேரும் 7 விழுந்தாலும், அங்கெல்லாம் என்ன வார்த்தை வருது? நாப்பால். நாப்பால் அந்த வார்த்தை வருது. அந்த வார்த்தை எங்கெல்லாம் வருதோ
அங்கே நாஃபால்ங்க இடம், அதையும் சேர்த்து தமிழில் சில இடங்களில் எந்த வார்த்தையை கொண்டு வந்துட்டாங்க? ராஜஸ்ன்னு கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக நாஃபால், நெஃப்லீம் என்றால் விழுந்து போனவர்கள் அர்த்தம். யாரு? பிசாசினுடைய தூதர்களும் விழுந்து போனவர்கள். இது அந்த விழுந்து போனவர்களை குறிக்கல. எந்த விழுந்து போனவர்களை குறிக்குதுன்னா அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். என்னங்க ஆராய்ச்சி பண்ணுறோம்? 2 இனம் இருந்தது. ஒன்று 4வது அதிகாரம் பாருங்க. 4வது அதிகாரத்திலே காயினின் வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5வது அதிகாரத்தில் சேத்து, ஆதாமுடைய சேத்து வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த காயின் வரலாறுல என்ன ஆச்சுன்னு 1-2 பார்ப்போமா? எப்படி பாருங்களேன். இப்போ காயின், ஈனோக்கு, இங்கே பாருங்க, இங்கே பேர்கள் ஆல்மோஸ்ட் ஒன்றாவே வரும். ஆதாமுடைய காயின் பரம்பரையின் பெயர்களும் ஆதாமுடைய சேத்தின் பரம்பரையின் பெயர்களும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஒன்று போலேயே வந்துக்கிட்டு இருக்கோம். அதை ரொம்ப கவனமாக பார்க்கணும். இப்போ பாருங்க, முதல்ல வருது, ஈனோக்கு ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஈனோக்கினுடைய பெயரை இட்டான். அதுக்கடுத்து பாருங்க, அப்படி வாங்க. லாமோக்கு 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். ஒருத்தருக்கு ஆதாள், இன்னொருத்தருக்கு சில்லால். அதுக்கடுத்து பாருங்க 21வது வசனம். இப்போ இந்த காயின் பரம்பரை தான் முதல்ல டாஸ்மாக்கை உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய பரம்பரையா. மக்காச்சோளத்திலிருந்து சாராயம் காய்ச்சறது எப்படின்ட்டு முத போதையை அறிமுகப்படுத்தினது எந்த பரம்பரை? காயின் பரம்பரை. இது இல்லை, அது பின்னால, அதுக்கு முன்னாலேயே இது இந்த இவங்க காலத்தில். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கலர் புடவைகள் இருக்கு பார்த்தீங்களா, சாயந்தித்த, நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம், அதை அறிமுகப்படுத்தினது யாரு? காயின் பரம்பரை. இன்னொன்று பாருங்க, கிண்ணறா நாகஸ்வரம். கிண்ணறா நாகஸ்வரம்னா இசை கருவிகள் வாசிப்பது தப்பு இல்லை. ஆனால் அந்த இசை கருவிகளை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு பயன்படுத்தாம தன்னுடைய விருப்பத்திற்கும் இச்சைகளுக்கும் பயன்படுத்துறது தப்பு. அந்த விதத்தில் காயின் பரம்பரை இந்த நாகஸ்வரத்தையும் இசையும் கண்டுபிடிச்சது. இசைன்னு வந்தாலே இன்னொன்று வரும், என்னது? ஆட்டோமேட்டிக்கா நம்ம எவ்வளோதான் ஒரு திடீர்னு எங்கேயாவது அந்த கொட்டு அடிமா பாருங்க, ஈவன் அந்த செத்த வீட்டில் அடிக்கிற அடியில் நமக்கே அறியாமல் என்ன செய்யும், கண்ட்ரோல் பண்ணாலும் பார்த்துருக்கீங்களா? அப்போ இசை என்று வந்தாலே, இசை கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படாத போது, நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக இசை பயன்படாத போது அது நமக்குள் ஆட்டத்தை கொண்டு வரும். அந்த ஆட்டம் பிசாசுக்கு மகிமையாக இருக்கும்படி பிசாசு நம்மளை ஆட்டுவிப்பான். இதுதான் உண்மை. இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் போடுறவங்கள பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் அப்படி கொஞ்சம் ஒரு அப்படி ஆடுவாங்க பார்த்தீங்களா, அப்படி ஒரு மாதிரி அப்படி போட்டு அதை கிட்டாரை போட்டுக்கிட்டு அப்படி அது கிறிஸ்தவ பாட்டாக இருந்தாலும் சரி, எந்த பாட்டாக இருந்தாலும் சரி, போட்டு அப்படி. இன்னைக்கு அது எங்கே வந்துட்டுது? சபைக்குள்ளே வந்துட்டுது இல்லையா? சபைக்குள்ளே வந்துட்டு, நான் ஒரு சபைக்கு போயிருந்த செய்தி கொடுக்கறதுக்காக, பெண்டகாஸ்ட் சபைக்கு, அந்த சபையில் அப்படி பாட்டு பின்னிட்டு கடைசியாக பாஸ்டர் சொன்னார், இன்னைக்கு நம்ம மத்தியில் பாஸ்டர் சவுந்தரநாயகம் வந்திருக்கிறார், அதனால் இதோட நிறுத்தி கொள்வோம், அவர் நம்மளை தப்பாக நினச்சிடுவார் அப்படிங்கிறாரு. நான் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு செய்தியை கொடுத்துட்டு வந்தேன். நல்லா புரிஞ்சுக்காங்க, இன்றைக்கு வாலிபர்கள் அதிகமாய் ஈர்க்கப்படுகிறார்கள். எதில் தெரியுமா? இந்த சபையில். அதுலயும் இவர் பேர் என்ன பேரு? ஜெபராஜி. ஜான் ஜெபராஜி. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் விழுதுக, அப்படி போய் பொத்துன்னு விழுதுக. அதனால இது வாலிபர்கள் பிள்ளைகளுக்கான நல்ல செய்தி. நல்லா புரிஞ்சுக்காங்க, வாலிப பிள்ளைகள் இந்த இசை அப்படின்னு வரும்போது, அதனால தான் நான் எங்கே போனாலும் நல்ல பாடுற மியூசிக் போடுற தம்பிமார்கிட்ட பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் சொல்லுவேன், தயவு செய்து ஆண்டவரை பாடுற நீங்கள் எந்த நிலையிலும் எந்த பாட்டை பாடிடக்கூடாது, சினிமா பாட்டை பாடிடக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாலிப பிள்ளைகள் ஆயிரக்கணக்கில் போய் விழுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அது யூடியூப், இந்த உடம்பு அசைவு, அது கிழவன் அசைச்சாலும் சரி, கிழவி அசைச்சாலும் சரி, உதவியான ஈர்ப்பு, அப்படி மக்கள் போய் விழுறாங்க. இதை அறிமுகப்படுத்தியது யாரு? காயினுடைய வம்சம்.
அந்த காயினுடைய வம்சத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டு எதுக்குள்ள நுழைக்கப்பட்டது? தேவனுடைய சபைக்குள்ள நுழைக்கப்பட்டது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா நிறைய காரியங்களை சொல்லலாம், நேரத்தை கருதி கொஞ்சமாக பார்த்து அப்படி முடிக்கலாம். இந்த வசனத்தை வாசிங்க பாருங்க. இந்த இவன் லாமாக்கு பண்ண வேலையை பாருங்க. 23வது அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. அவனுக்கு 2 மனைவி, 2 பேரையும் கூப்பிட்டான். ஆதாலே சில்லாலே அறிவுகிட்டு போனாலே வாங்க அப்படின்னா உடனே 2 பேரும் வந்து நின்றுட்டாங்க. மாமா சொல்லு மாமா அப்படின்ட்டு நின்னாங்க. என்ன சொன்னா, லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக மனுஷனை கொண்டேன். அடுத்து என்னன்னா, தான் செய்த பாவத்தை குறித்த மன உறுத்துதல் இல்லாத சந்ததி காயின் சந்ததி. வீம்பு பேசுறான். கடவுளுக்கு முன்னால நான் ஒருத்தன் கொன்னேம்மா, மனைவிமார்கிட்ட சொல்றான், நான் ஒருத்தன் கொன்னேன், எங்க அப்பன் எங்க தாத்தன், அவனுக்கு எத்தனை பழி? 7னா எனக்கு எத்தனை? அதாவது 7, அதாவது அதை வருத்தத்தோடையோ வேதனையோடையோ சொல்லாதபடிக்கு அந்த பேர், அந்த அகந்த, இந்த ஜீவனத்தின் பெருமனை இருக்கு பாருங்க. ஒரு தவறை பண்ணிட்டா என்ன வரணும்? மனசுல பயம் வரணும், குற்ற உணர்வு வரணும். இவன் ஒருத்தரை கொன்னுட்டு அந்த கொலைபாதகத்துக்கு கர்த்தர் காயனுக்கு பெரிய தண்டனை கொடுத்தாரு, எனக்கு பெரிய தண்டனையை கொடுத்துட்டு போட்டும் அப்படிங்க ஒரு ஆணவமும் அகந்தையும் யார்கிட்ட இருந்தது? லாமேக்கிட்ட இருந்தது, காயினுடைய சந்ததி கிட்ட இருந்தது. இதை நல்லா படிச்ச பேதுரு தான், இதெல்லாம் அவர் ஞானவான் இல்லவா, இதை இந்த ஜனத்துக்கிட்ட, அதாவது இந்த காயின் சந்ததி கிட்ட இருந்த இந்த குணங்களை படிச்சுட்டு தான் 1 தீமோத்தேயு 3 தானா 2 தீமோத்தேயு 3 என்ன எழுதுறாரு? மேலும் வாசிங்க. கொடிய பொல்லாத, அதுல பட்டியலிடுறார் பாருங்க. அதாவது வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு. இத பவுல் ஏதோ எழுதுறாருன்னு எழுதல. பவுல் ஞானி. யாருடைய காலடியிலிருந்து படித்தாரு? கமாலியல் பாதத்திலிருந்து படிச்சாரு. அவருக்கு இதெல்லாம் தெரியும். ஏன்னா கமாலியல்கள், இந்த யூதர்கள், டல்மட்டு 1-2 நூல்கள், அவங்க எழுதின நூல்கள்ல இருந்தால் இதெல்லாம் தெரிய வருது. எது தெரிய வருது? அவங்க இந்த கள்ளச்சார, இந்த போதைப் பொருளை கண்டுபிடிச்சது, எப்படி தேவனுக்கு விரோதமாக போனாங்க, எல்லாம் அவங்க நூல்ல இருந்து வருது. அப்போ அதை கற்றுக்கொண்டவர் யாரு? பவுல் கற்றுக்கொண்டார். அப்போ அந்த குணங்கள் அவங்க கிட்ட இருந்ததுனால தான் ஆண்டவர் அவர்களை அழித்தார். அப்போ கடைசி நாட்களிலும் அந்த குணம் உள்ளவர்கள் இருப்பார்கள். ஏன்னா அதை இயேசு சொல்லியிருக்கார். அதையும் பார்த்தார். இயேசு என்ன சொன்னாரு? அந்தபடியே நோவாவின் காலத்தில் நடந்தது எப்படியோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஜனங்கள் பெண் கொண்டும் இருந்தார்கள். அப்போ பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள் என்பது, பெண் கொண்டு பெண் கொடுக்கிறது தப்பா? தப்பு இல்லை. புசித்து குடிக்கிறது தப்பா? தப்பு இல்லை. ஆனால் பெண் கொண்டு கொடுத்தார்கள். எங்க கொண்டு கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த விழுந்து போன சந்ததி. நல்லா புரிஞ்சுக்காங்க. நெஃப்லீம், விழுந்து போனவர்கள். நெஃப்லீம் அப்படின்னாலே பயங்கர குண்டு உயரம் அப்படின்னு நினைச்சுக்கிட கூடாது. நெஃப்லீம் என்றாலே விழுந்து போனவர்கள். வேதம் என்ன சொல்லுது? முதல்ல அவர்கள் ராஜஸ்தரில் இருந்தார்கள். இந்த ராஜஸ்தரில் யாரோட கூடினாங்க? தேவகுமாரத்திகளோட. அப்போ தேவனுக்கு பயந்து நடந்த பரம்பரை சேத்து பரம்பரை. தேவனை விட்டு விழுந்தவர்கள் யாரு? காயின். காயின் பரம்பரையும் சேத்தின் பரம்பரையும் ஒன்று சேர்ந்தாங்க. அதான் எப்படி என்னன்னா, இப்போ உள்ள பிள்ளைகளை வச்சு சொல்லணும் அப்படின்னா, இல்லை அது நான் பின்னால் வரேன். பட் இந்த இடத்துல குறிப்பது அந்த ராஜ்யஸ்தர்கள் அல்ல. அது நான் பின்னால் அதுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்கன்னு நான் சொல்ல வரேன். என்னன்னா, எப்படி இருந்திருக்கோம் ஒரு கற்பனையில். இப்போ இந்த பிள்ளைகள்லாம் ஒரு கலர், அந்த ரிப்பன், அந்த சாயந்திரத்தை ஆடி ஒன்று இருக்கு, ஆடி கட்டிக்கிட்டு இவன் மியூசிக் போடுறான். யார்? இந்த தூபால் அவங்க. ஏன்னா அந்த குறிப்பு டிங் டிங்னு அடிக்கும்போது அந்த பிள்ளைகள் அப்படி ஆடுது. இந்த பேகப்பே அப்படி நின்றுருப்பாங்க. ஓ சூப்பர் சூப்பர் அப்படின்ட்டு. உடனே அங்கேருந்து ஒருத்தர் கேட்டிருப்பாரு, என்ன தம்பி பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு இருப்பான்.
ஆமான்னு சொல்லியிருக்க மாட்டான். ஏப்பா ஒன்று ஆமானா இப்படி இப்படி தலையாட்டு, இல்லைன்னா இப்படி தலையாட்டு. இல்லைங்கள், எங்கள் அப்பா தான் அங்கள், எங்கள் அம்மாவை கூட கன்வின்ஸ் பண்ணிடுவேன். இல்லை, இந்த காலத்தில் நடக்கிற நடைமுறையில் வச்சு சொல்கிறேன். எங்கள் அப்பா தான் அங்கள், அவர் தான் சம்மதிக்க மாட்டார். ஏய் என்னப்பா நீ வாலிப பையன், உனக்கு வயசு என்ன? 22 ஆயிட்டாங்கள். 22 ஆயிட்டா பின்ன என்னடா? ஏய் நீ 18 வயசுக்கு மேலே போனாலே மேஜரு, இன்னும் என்ன? அதே மாதிரி இந்த பிள்ளைகள் போய் பார்க்குதுங்க, இவன் டிங் டிங்னு அடிக்கிறான். இந்த அடிக்கிற பிள்ளைகள்லாம் முடி வெட்டி எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அவங்களுக்கு பார்த்துருக்கீங்களா? இந்த காலத்தில் மியூசிக் அடிக்கிறவன் காதில் ஒன்று போட்டிருப்பான், ஸ்டண்ட் மாதிரி ஒன்று போட்டிருப்பான். அந்த முடியை பாருங்க, அதை ஒரு மாதிரி நிற்கும். இவன் அடிக்கிறதுக்கு அந்த முடி ஆடுறதுக்கு அந்த பிள்ளைகள் பார்க்கும்போது அது பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரி வரும்போது அந்த பிள்ளைகள் என்ன அப்படி பார்க்குறத பார்த்துட்டு, என்னம்மா பாப்பா, எப்படி எப்படி பையனை பார்த்துருவோமா? சும்மா இந்த காலத்து நடைமுறை வச்சு அந்த காலத்தை சொல்கிறேன். உடனே அந்த பிள்ளை சொல்லியிருப்பான், அவனே சொல்லியிருப்பான் கேட்டவன், உங்கள் அப்பா அம்மாலாம் சம்மதிக்க மாட்டாங்களாம்மா? உடனே அந்த பிள்ளை என்ன சொன்னான்னா, சும்மா இருங்க அங்கிள், அவங்களும் ஓல்டு, நாங்களும் மேஜர் ஆயிட்டாங்களா அங்கிள்? இப்படி ஆணும் விழுந்தார்கள், பெண்ணும் விழுந்தார்கள். அப்போ எந்த சந்ததியோட? சேத்தின் சந்ததியை ஆண்டவர் ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு எதிர்பார்த்தாரு. ஒரு மகத்தான அவருடைய பணியை செய்வதற்காக அந்த சந்ததியை உருவாக்கி கொண்டு வர நினைச்சாரு. கடைசியில் எதை போட்டு பிசாசு கவுத்துட்டான்? டுங் டாங்னு போட்டு கவுத்துட்டான். நல்லா பார்த்துக்காங்க, மியூசிக் காட்ஸ் கிஃப்ட் ஃபார் யூ. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பெரிய, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உலகத்தனம் மாதிரி அந்த மியூசிக் போடும்போது அப்படி முடியும் அடிக்கணும், ஒரு மாதிரி செயின் போட்டிருப்பாங்க, இங்கே இவ்வளோ வருதுக்கு போடும், அதில் சிலுவையும் தொங்க போட்டுக்கிடுவான். பார்த்துருக்கீங்களா? கவனிக்கிறதெல்லாம் சிலுவையும் தொங்க போட்டுக்கிடுவான். அப்படி மொழியை வளர்த்துக்கிட்டு அப்படி போடும்போது போய் நின்று பார்த்தா மனம் மயங்கும், மனம் மயங்கும். நாம் யாருடைய சந்ததி? சேத்தினுடைய சந்ததி. விழுந்து போனவர், இப்படித்தான் விழுந்து போனவர்களோடு தொடர்பு ஏற்பட்டபடினாலே பலவான்கள் பிறந்தார்கள் என்றால், அம்மையார் ஆன்டி டெலிவியன் பீரியட்ல இருந்தவங்க எல்லாமே பலவான்கள் தான் இருந்தாங்க. இது வெள்ளத்துக்கு முன்னால இருந்தவங்க யாரும் சோடைகளா இல்லை. இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி சோடை. அந்த காலத்தில் இருந்த எல்லாருமே எப்படித்தான்? நல்ல நல்ல பயங்கரமான ஆட்கள் தான். நல்ல வாட்டம் சாட்டமா, நல்ல உடல் வாக்கு, நல்ல பலன், வாட்ட சாட்டமானவர்கள் தான். அதனால அப்ப இருந்த வாட்ட சாட்டமானவர்களை, உயரமாய் இருந்தவர்களை வேதம் நெஃப்லீம் ராட்சசர்கள் என்று அழைக்கவில்லை. தமிழ் வேதத்தில் ராட்சசர்கள்னு போட்டிருக்காங்க. அப்படி என்றால் இவர்கள் யார்? யாரு? 1-2 வசனத்தை வாசிங்க. இவர்கள் யார்? இப்போ இதை வாசிங்கம்மா. இதே புஸ்தகம், என்ன புஸ்தகம் இது? ஆதியாகமம் 14:5 வாசிங்க. 14:5. 14:5. ஆ ஆ ஆ ஆ ம் ஆ ஆ ஆ ம் சரி, இங்கே ஒரு வார்த்தை வருது, நல்லா கவனிச்சிங்களா? மறுபடியும் வாசியம்மா. ஆ ஆ ஆ ஆ என்ன யாரு? ரெப்பாய்மர். நல்லா புரிஞ்சுக்கங்க, என்ன வார்த்தை அது? தமிழ்ல மொழிபெயர்க்காம அப்படி கொடுத்துட்டாங்க. ரெப்பாய்மர்னு வருதுல, ரெப்பாய்ம் தான் ஆக்சுவலா சொல்லணும் அப்படின்னா ராஜஸ்தர்கள். அவர்கள் தான் ராஜஸ்தர்லாம், இவர் தான். நல்ல இன்னொரு வார்த்தை வாசிங்க. என்னாகும் புத்தகம் 24:4 வாசிங்க. என்னாகமம் 24:4. என்னாகமம் 24:4 விளக்கம் சொல்லிட்டேன். இங்கே என்னங்க ஒரே ஒரு என்னாகும் 13:33 வாசிச்சிட்டிங்களா? ஆ ஆ ஆ ஆ ஆ ம் சரி, இங்கே இப்போ என்னாகமம்
இந்த இடத்துலையும் என்ன வார்த்தை தான் வருது? ரெண்டு இடத்துல வருதுன்னு சொல்லு. நெஃப்லீம் தான் வரும், ராஜஸ்தல்னு வரும். ஆனால் மற்ற இடங்களில் நான் நிறைய வசனத்தை குறிக்க முடியல. 1 நாளாகமம் 26 வாசிங்களா? 1 நாளாகமம் 26, 1 நாளாகமம் 26 வாசிங்க. 6. ஆ ஆ ஆ ஆ ஆ அவனும் என்ன சந்ததியா இருந்தா? இந்த இடத்துல வரக்கூடிய வார்த்தைகளை ரெஃபாயிம்ங்க வார்த்தை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த 2 இடத்தை தவிர மீதி வர்ற வார்த்தைகளை ரெஃபாயிம் அந்த வார்த்தை. அப்ப ரெஃபாயிம் என்பதுதான் யாரை குறிக்கும்? வாட்ட சாட்டமான, வளர்ந்த, ஒரு நல்ல தடித்த, பலன் கொண்ட மனிதர்களை குறிக்கும். நெஃப்லீம் என்ற வார்த்தை எதை குறிக்காது? அதாவது பரிசுத்தத்தை, ராஜஸ்தலை குறிக்காது, பரிசுத்தத்தை விட்டு விழுந்த மனிதர்களை குறிக்கும். அவர்கள் உருவத்தில் நெட்டையாகவும் இருந்திருக்கலாம், வாட்ட சாட்டமாக இருந்திருக்கலாம், ஒல்லியாக கூட இருந்திருக்கலாம், கட்டையாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் யார் தான்? ராஜஸ்தர்கள் தான், விழுந்து போனவர்கள். நெஃப்லைம் என்னன்னு? நெஃப்லீம் தான். ஓகே, அப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ நெஃப்லீம் என்ற வார்த்தை வாட்ட சாட்டமான, உயரமான, பயங்கர உருவம் கொண்ட மனிதர்களை குறிக்காது. அது யாரை மட்டும் குறிக்கும்? விழுந்து போனவர்கள். விழுந்து போனவர்கள் என்றால் இந்த இடத்துல யாரை குறிக்கிறது? காயினுடைய வம்சம். எதிலிருந்து விழுந்து போனவர்கள்? தேவ திட்டத்திலிருந்து, தேவ சித்தத்திலிருந்து விழுந்து போனவர்கள். தேவ திட்டத்திலிருந்து, சித்தத்திலிருந்து தங்களை விலக்கி கொண்டவர்கள். இவர்கள் தான் யாரு? விழுந்தவர்கள், நெஃப்லீம். ராஜஸ்தர்கள்ங்க வார்த்தை ரெஃபாயிம். ஒரே ஒரு இடத்துல அப்படி மொழிபெயர்க்காம தமிழ்லயே வரும். அப்ப ரெஃபாயிம் பயங்கரமா இருந்தும் அவன் கடவுளுக்கு பயந்தவனா இருந்திருக்கலாம். மேக்சிமம் ஆள் வாட்ட சாட்டமா இருக்கணும், அவன் ஆளை மிரட்டிக்கிட்டு, ஊரை மிரட்டிக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பான் பொதுவா. ஆனா எல்லாரும் அந்த கேட்டகரியில் வரமாட்டாங்க. ரெஃபாயிம் எல்லாரும் யாரு கிடையாது? நெஃப்லீம் கிடையாது, ராஜஸ்தல் கிடையாது, நெஃப்லீம் கிடையாது. ராஜஸ்தல் தமிழில் சொல்ல வேண்டியது இருக்கு. நெஃப்லீம், ரெஃபாயிம் எல்லாரும் யாரு கிடையாது? ராஜஸ்தல் எல்லாரும் யாரு கிடையாது? இவங்க கிடையாது, ரெஃபாயிம் கிடையாது. உருவத்தில் சின்னவங்க கூட இருப்பான், ஆளை மிரட்டிக்கிட்டு இருப்பான். அப்போ நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், இது யாரை குறிக்கிறது? விழுந்து போன காயின் சந்ததியை குறிக்கிறது. அடுத்து தேவதூதர்களை ஆண்டவர், இந்த சரீர அமைப்பு இருக்கிறது அல்லவா, இது மாத்திரம்தான் பூமியிலே இந்த பாவ உலகத்திலே நாம் வாழ்ந்து குழந்தைகளை பெற்றெடுத்து கர்த்தருடைய சந்ததியாய் மாற்றி எங்க வாசிக்கிறோம்? மல்கியாவின் புஸ்தகம் 2:14 வாசிக்கிறோம் அல்லவா? பின்ன ஏன் அவர், எடுத்து வாசிங்க 2:14. பரிசுத்த புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இந்த பூமியில தேவன் நம்மை மாத்திரம்தான் ஆணும் பெண்ணுமாக படைத்திருக்கிறார். இந்த ஆணுடைய சரீர அமைப்பு வேற, பெண்ணுடைய சரீர அமைப்பு. குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக சரீர அமைப்பு பெண்களுக்கு ஆமா ஆமா. ஓகே, அப்ப இந்த அமைப்பு என்பது உலகத்திற்கானது. தேவதூதர்கள் ஆணாக காட்சியளிக்கலாம், பெண்ணாக கூட காட்சியளிக்கலாம். ஆனால் அவர்கள் ஆணாக எல்லா விதத்திலும் மாறிவிட முடியாது. ஏன்னா வானத்துக்குரிய மேனி வேற, பூமிக்குரிய மேனி வேற. பூமிக்குரிய மேனில தான் ஆண் பெண். இந்த ஆண் பெண்ணுங்க இந்த இது எதுக்கு? தேவனுடைய குழந்தை சந்ததியை பெற்றுக்கொள்ளும்படி. அப்போ ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தான் ஆண் பெண் என்ற இந்த பாலின வேறுபாடை ஆண்டவர் உருவாக்கினார். எனவே தான் பிசாசு இதை கெடுத்து போடுவதற்கு ஏதுவாகத்தான் தேவன் உண்டு பண்ணின இந்த மகத்துவத்தை அழிப்பதற்கு ஏதுவாகத்தான் இந்த பாலின வேறுபாடுகளை கொண்டு வந்து, இந்த இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, நம்ம இப்போ கொஞ்சம் கிண்டலாக பேசுவோம் இல்லையா, திருநங்கை, அதை குறித்து வேணா இன்னும் நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு திருநம்பி திருநங்கை ஒரு காலத்தில் அவங்க 1-2 பேர் எங்கேயாவது இருப்பாங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல அவங்களுக்குன்னு ஒரு சங்கம், அவங்களுக்குன்னு ஒரு மூமெண்ட்டு, ஒரு ஏக்கமாக வச்சு நடத்துகிறாங்க. அந்த ஏக்கத்தை ஆரம்பித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா யூத ஒரு பெண்மணி. அது 1-2 இருந்ததை ஒன்று சேர்த்து ஆரம்பித்து இன்னைக்கு பிள்ளைகளை கடத்தி கொண்டு போயிட்டு அவங்கள பாலினத்துக்கு தக்கபடி மாற்றுகின்றார்கள். அமெரிக்கா போன்ற மேல நாடுகளில்
குழந்தைகள் கிட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரும் வரைக்கும் அவங்க ஆணா பெண்ணான்னு எல்ஜிபிடிக்கு கடைசி அந்த குவரி சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் ஆணா இருக்கன்னா ஆணா இருக்கிறான், பெண்ணா இருக்கன்னா. தாய்லாந்தில் இன்னைக்கு மோசமான தொழில் செய்வதற்காக நிறைய ஆண்கள் வந்து தங்களை பெண்களாக மாற்றிக்கொள்கிறார்கள். இன்னைக்கு பிசாசு வந்து தேவனுடைய நோக்கத்தையே அப்படி தலையில புரட்டி போட்டுட்டான். அப்போ எத்தகைய மோசமான இடங்களில் நாம் வாழ்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்போ விழுந்து போனவர்களோடு பெண் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது யாருடைய திட்டம்? ஆனா என்ன நடக்கு? நல்லா புரிஞ்சுக்காங்க. இந்த வேத வசனத்தை இன்னொருக்கா வாசிங்க. இப்படி தேவதூதர்கள் இந்த எத்தனாவது அதிகாரம்? 6வது அதிகாரம். 6வது அதிகாரத்தில் அந்நாட்களில் ராஜஸ்தர் பூமியின் இருந்தால் தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோடு கூடுறதினால் இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற ராஜஸ்தர்கள் ஆனார்கள், விழுந்து போனவர்கள் ஆனார்கள். இங்கதான் கவனிக்கணும். சில நேரத்தில் நாம் போய் அவரை திருத்தி கொண்டு வந்துடுவோம். பாஸ்டர் நான் திருத்திடுவேன். கடைசியில் நீ திருத்தனுங்கிறதுக்காக நீ போராட வேண்டிய போராட்டம் இருக்கு பாரு, நல்லா புரிஞ்சுக்கா. அதுக்குள்ள உனக்கு போதும் போதும் ஆயிரம், நீ சத்தியத்தை விட்டு வெளியே போயிடுவேன். 1-2 பேர் இருக்காங்க சாதிச்சவங்க. அந்த பிள்ளை பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்க. நான் இருந்த விழுப்புரம் ஏரியாவில் ஒருத்தர் இருந்தா, ஒரு பையனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்ககிட்ட இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது. பொம்பளை கேஸில் இருந்து, திருட்டு கேஸில் இருந்து, இது சுருட்டு பீடி கஞ்சாவில் இருந்து, சண்டையில் இருந்து, சீட்டாட்டத்தில் இருந்து எல்லாம் உண்டு. 2-3 முறை தற்கொலைக்கு போயிருக்கா. ஆனால் அந்த ஊழியக்கார், எங்கள் ஒரு ஊழியக்கார அம்மா இருந்தாங்க தமிழ்ச்செல்வின்ட்டு, அதை ஆத்தி தேத்தி எடுத்து ரொம்ப அவ கூட சேர்ந்து இதாச்சு. அண்ணான்னு 14 வருஷம் 15 வருஷம் போராடினா. இப்போ ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார். செங்கல்பட்டு பக்கம் வேலைக்கு போனாங்க, வெளியே ஒரு தோட்டத்துக்கு. இப்போ நம்ம சர்ச்சுக்கு போக வர நம்ம அட்வென்டிஸ்ட், நம்ம சர்ச்சுக்கு போக பாஸ் அறிமுகம் கிடைக்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புருஷன் அவளை எழுப்பி ஏமா பைபிள் வாசிக்கலன்னு கேட்குறான். எத்தனை வருஷம் போராட்டம்? அந்த அளவுக்கு உங்ககிட்ட பொறுமை இருக்கா? பொறுமை இருந்தா நீ கேட்டலாம். அப்படி கொண்டு வரக்கூடிய தைரியம் வேணும், கொண்டு வரக்கூடிய அந்த பொறுமை வேணும், அந்த மன பக்குவம் வேணும். இல்லை அப்படின்னா எழுதி கிடையாது. கொண்டு வந்துடும் துணிஞ்சு நிற்ப, பையனும் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு துணிஞ்சு நிற்ப. நாளைக்கு சாலமோன் ஞானியே ஒன்றும் இல்லை, நம்ம ஏமாத்திரம். நிறைய பிள்ளைகள் அப்படிதான் நினைக்குதுங்க. பட் அது என்னன்னா நம்ம சொல்றதுக்குல, பட் ஒன்று நல்லா புரிஞ்சுக்காங்க. அப்படி இவர்கள் இருவருக்கும் பிறக்கிற சந்ததியும் எந்த சந்ததி தான்? விழுந்து போன சந்ததி தான். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஆபிரகாம் வந்து அவ்வளோ பெரிய மனுஷன். அவர் வந்து எங்கே போய் கல்யாணம் முடிச்சாரு? என்னம்மா? ஆகார கல்யாணம் பண்ணாரு. இன்னைக்கு ஆகார் மூலம் பிறந்த சந்ததி இன்னைக்கு கிறிஸ்தவத்திற்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சாதகமா இருக்கா, பாதகமா இருக்கா? நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி பிறக்கிற சந்ததி தேவனுடைய சந்ததிக்கு எதிராத்தான் இருக்குமே ஒழிய தேவனுடைய சந்ததிக்கு ஆதரவாய் சாதகமா இருக்காது. அதற்கு நல்ல முன் உதாரணம் நம்முடைய ஆபிரகாம். ஆபிரகாம் அவ்வளவு பெரிய விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டவர். ஆகாரை மணந்தார். ஆகாருக்கு ஒரு குழந்தை பிறந்தது, இஸ்மாயில் பிறந்தான். அவன் ஆபிரகாமை போல பிறக்கல. யாரை போல பிறந்தான்? ஆகார் மாதிரி பிறந்தான். இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு பெரிய அச்சுறுத்தல் யார் தெரியுமா? இந்துக்கள் கிடையாது, இஸ்மாயிலியர்கள். இன்னைக்கு இங்கிலாந்துல வந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக பரவிட்டு வராங்க. இங்கிலாந்து சபைகள், பழைய பெருங்காலத்து சபைகள்லாம் அடைக்கப்பட்டு இஸ்லாமிய மாஸ்கா என்ன செய்யப்படுகிறது? மாற்றப்படுகிறது. உலகம் முழுவதும் இன்டலெக்சுவலா, இன்னும் இந்த பிசிக்கல் ஃபோர்ஸில் கிறிஸ்தவங்களுக்கு எதிராக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இஸ்லாமியர் தான். இன்டலெக்சுவலாகவும் அவர் சில நேரங்களில் ஒரு முறை பைசர் காலேஜில் டாக்டர் செரியன் இருக்கும்போது ஒரு இன்டர் ரிலீஜியஸ் மீட்டிங் நடத்தினாங்க. முஸ்லீம்களும் நம்ம கிறிஸ்தவர்களும். அவன் கேட்குற கேள்விக்கு டாக்டர் செரியன் பயங்கர பிரில்லியன்ட், பதில் சொல்ல முடியலை. அந்தளவுக்கு இன்டலெக்சுவலாக கேட்பான். இப்போ கூட ஒருத்தர் இருக்கார், ஒரு பேர் மறந்து போச்சு எனக்கு. அவர் நிறைய யூடியூப்லாம் பேசுவார், கிறிஸ்தவில் அட்டாக் பண்ணி. முடியல. ஒரு காலத்தில் இங்கிலாண்டில் பெரிய 2 பேருக்கு ஒரு இது வச்சுருந்தாங்க.
பெரிய பெரிய பிரசிங்மார்கள் தூணில் முட்டிக்கிட்டு அழுகிறாங்க, ஆண்டவரே இவனுக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்ட்டு. அப்போ ஆபிரகாம் செய்த ஒரு தவறு, அந்த சந்ததி இன்னைக்கு யாருக்கு எதிராக இருக்கு? தேவனுடைய சந்ததிக்கு. நீ அப்படி உன்னுடைய வாழ்க்கையில மனமுடித்தல், அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், அதிலிருந்து வரக்கூடிய சந்ததி எந்த நிலையிலையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆதரவா இருப்பதில்லை. எப்படிதான் இருக்க போறாங்க? பாதகமா எதிராக இருக்க போறாங்க. அது மறுக்க முடியாத உண்மை. 1-2 கேஸ்ல ரொம்ப போராடி தன்னுடைய வாழ்க்கையை பணைய வைக்கிறது போல பணைய வச்சு தன் கணவனை மீட்டு கொண்டு வரக்கூடிய மனைவிமார்களும் உண்டு, தன் மனைவியை மீட்டு கொண்டு வரக்கூடிய கணவன்மார்களும் உண்டு. அது ரொம்ப ரேர். அவன் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ பெற்றோர்களாகிய நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு காரியங்களை செய்யும்போது அந்த வயசு வரும்போது பேசிடணும். பிள்ளைகள்கிட்ட என்ன பேசணும்? ஓப்பனாக பேசணும். அந்த வயசு, அந்த குறிப்பிட்ட வயசு வருது, கொஞ்சம் பிள்ளைகளுடைய பார்வைகள் அங்கங்கே போகுதுன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு, ஏம்மா அட தம்பி, நீ யாரையும் விரும்பு, எனக்கு ப்ராப்ளம் இல்லை, யாரையும் கூட்டு வா, கட்டி வைக்கிறேன், பட் ஏன்னா யாராக இருக்கணும்? அப்போ அவனுடைய பக்குவம் வரும். நம்ம என்ன நினச்சிக்கிட்டு தெரியுமா, அப்படியெல்லாம் பிள்ளைகள்கிட்ட சொல்லக்கூடாது, பிள்ளைகள் கெட்டு போயிடும் அப்படி நினச்சிக்கிட்டு போகிறதுனால தான் பிள்ளைகள் எங்கேயாவது போய் விழுந்துட்டு யாரையாவது கூட்டு வந்துடுதுங்க. அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆளைக்கண்டு ஏமாறாதடி ஊதுகாமல் அப்படிம்பாங்க. அந்த பழமொழி தெரியுமா உங்களுக்கு? ஆள் பார்க்கறதுக்கு அப்படி இருப்பார், அப்படி இருப்பார், வெள்ளையும் சொல்லையுமா, அப்படி ஒரு கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு அப்படி பைக்கில் வந்து இறங்குவார். இந்த பிள்ளை பார்க்கும், என்ன மாதிரி இருக்காருடா, கெட்டு நாள் அவரைத்தான் இல்லாவிட்டால் மணந்தால் மகாதேவி இல்லாடா மண்தேவி அப்படின்ட்டு இறங்குறது. கடைசியில் அதை ஊதுகாமலா, ஊதுகாமலன்னா அது என்ன தெரியல, அது ஒரு வியாதி. வாழ்க்கை இழந்த பிள்ளைகள் இன்னைக்கு அநேகம், வாழ்க்கையை தொலைத்த வாலிபர்கள் அநேகம், வாழ்க்கையை தொலைத்த வாலிப பிள்ளைகள் அநேகம். எனவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரியங்களை மிக 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 கவனமாய் இருக்கணும். போராட்டம் தான். பட் உங்களுடைய பிள்ளைகள் அந்த குறிப்பிட்ட ஏஜ் வந்துட்டானாங்களே, பேரண்ட்ஸ் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே அப்போவே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அது 12 வயசோ 10 வயசோ 13 வயசோ அந்த ஏஜ் அட்டன் பண்ணதுமே பெற்றோருடைய கான்சன்ட்ரேஷன் ஜெபத்தில் போயிடணும். ஆண்டவரே என் மகளுக்கு என் மகனுக்கு ஒரு ஜோடியை கொடுக்குறீன்னா அது யாராக இருக்கணும்? உமக்கு பயந்த பிள்ளைகளாக இருக்கணும். அந்த ஜெபத்தை ஏறெடுக்காமல் அந்த கடைசி வரைக்கும் விட்டு 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 என் பிள்ளை நல்ல பிள்ளை, என் பிள்ளை அப்படியெல்லாம் இருக்காது. தயவு செய்து அப்படி யாரும் எஸ்டிமேட் பண்ண வேண்டாம். நம்ம பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் தான். ஆனால் உலகம் எங்கே கிடக்கு? கெட்டு கிடக்கு. நம்ம பிள்ளைகள் எங்கே இருக்காங்க? உலகத்துக்குள்ளே தான் காலேஜ் போகிறாங்க, உலகத்துக்குள்ளே தான் வர்றாங்க, உலக பிள்ளைகள் கூட தான் என்ன இருக்குது? ஃப்ரெண்ட்ஷிப்பு இருக்குது. அதனால் பிள்ளைகளுடைய காரியங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து அந்த வயசு வந்ததும் சும்மா இதெல்லாம் பார்க்காம பிள்ளைய பக்கத்தில் வச்சு என்னடா என்னம்மா இன்னைக்கு போயிட்டு வந்து கிளியராக பேசி கரெக்ட் பண்ணி நம்ம பிள்ளைகளை ஒரு லைன் படுத்திட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து பிரச்சனையே இல்லை. அப்போ இன்றைக்கி ஒரு காரியத்தை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நல்லா விளக்க முடிஞ்சதா விளக்க முடியல எனக்கு தெரியல. பட் ஒன்று விழுந்து போனவர்களோட தேவனுடைய பிள்ளைகளுடைய இது பந்தம் இருக்கவே கூடாது. அப்படி வரக்கூடிய சந்ததி தேவனுக்கு விரோதமான சந்ததியாக இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் போதும். அது இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகளுடைய பந்தம். எல்லா விதத்திலையும் கிறிஸ்தவத்திற்கு அதிக திரட்டா இருக்கிறது இஸ்லாமிய. இங்கே இந்தியாவில் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இந்தியாவில் நமக்கு இந்த 2 குரூப்புக்குமே இன்னொரு வேற ஒரு தனி குரூப் இருக்கிறதுனால இங்கே பார்க்க முடியாது. ஆனால் மேலை நாடுகளையும் வெளிநாடுகளையும் இதுதான் சூழ்நிலை. ஓகேயா? சரி, அப்படி என்றால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் அதிகமாக நீங்கள் தெரியும்னா யூஆர் ஆல்சோ பில்லியன்ட் இல்லையா? காலைல சொன்னேன் இல்லையா, செல்ல வேகமாக என்ன செய்ய முடியும்? நீங்கள் நல்லா கற்றுக்கலாம், நல்லா தெரிஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேதத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா கொஞ்சம் எப்ரிய மொழி கற்றுக்காங்க, ரொம்ப தெளிவாக இருக்கும். எப்ரிய மொழியில் இப்போ நிறைய வார்த்தைகள் வந்து மாற்றி 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 தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரே ஒரு வார்த்தையை ஒர்க்கர்ஸ் மீட்டிங்கில் சொன்னதை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். லேவியாரம் புஸ்தகம் 27. லேவியாரம் புஸ்தகம். ஏன் எப்ரிய கற்றுக்கிடணும், நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்னு 27மா 20
நின்னுங்க 20 லேவியாராகமம் 23வது அதிகாரமா? முதல் வசனத்தை வாசிங்க. ஆ ஆ ம் நீங்கள் கூற பரிசுத்த நாளாய் ஆசரிக்கும்படி. இதனுடைய ஒரிஜினல் மொழிபெயர்ப்பு என்ன தெரியுமா? நீங்கள் கூடி வந்து ரிகர்சலுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? ஒத்திகை. கர்த்தருக்கென்று பரிசுத்த ஒத்திகையாய் கூடி வர வேண்டிய நாட்கள். அப்போ ஆலய ஆராதனை என்பது என்னதான்? ஒத்திகை. ஆலய ஆராதனை என்பது எது? பரிசுத்த ஒத்திகையாம். அந்த பரிசுத்த நம்ம ஒத்திகைனா தெரியல. நம்ம இந்த மிலிட்ரி, இந்த குடியரசு தினத்துக்கு இல்லாட்டா ஒரு கொயர் இங்கே பாடுறீங்கன்னா எல்லாரும் வந்துடணும். வந்துட்டு கரெக்டாக இல்லைங்க, உயரம் பாருங்க, கரெக்டாக ப்ராக்டிஸு, மறுபடியும் செய்கிறது. இந்த ஆலய ஆராதனையே என்னதான்? ஒத்திகை. யாரை தொழுது கொள்ள போவதற்கு ஒத்திகை? பரிசுத்த தெய்வத்தை தொழுது கொள்வதற்கான ஒத்திகையா. இதுதான் எபிரேய மொழியினுடைய ஒரிஜினல் அர்த்தம். ஆனால் தமிழில் அது மாற்றப்பட்டுட்டு, அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வாலிப பிள்ளைகளாக இருக்கீங்க, சின்ன பிள்ளைகளாக இருக்கீங்க, கொஞ்சம் பிப்ளிக்கல் ஹீப்ரு பார்த்துக்காங்க. மாடர்ன் ஹீப்ரு கிடையாது. மாடர்ன் ஹீப்ருலாம் மாறி போச்சு. பிப்ளிக்கல் ஹீப்ரு இருக்குது. அதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு வேதத்தை ஆராயவும் 4 பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளவும் ரொம்ப அது உதவியாக இருக்கும். எனவே இன்றைக்கி நம்ம கற்றுக்கொண்ட காரியம், நாளைக்கு வரக்கூடிய காலத்தில் வேணால் இப்போ திருச்சபையை கொஞ்சம் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில டாக்டரின்ஸ் உண்டு. எத்தனை கேள்விப்பட்டுக்கிறது இல்லை. நம்ம விழுப்புரத்தில் நான் இருந்த 4-5 ஊழியக்காரங்க அந்த குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. என்ன குரூப் தெரியுமா? இந்த ஓல்டு பார்த்தின ஒரு குரூப். பிதா ஒருவர் தான் தேவன், யெகோவா மாதிரி இயேசு கிறிஸ்து தெய்வம் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் ஆல்மோஸ்ட் யெகோவா விட்னஸ் மாதிரி தான். பட் எந்த சத்தியத்தை பேசுவாங்க? இந்த அட்வென்ட் சத்தியத்தை பேசுவாங்க. இன்றைக்கி ரொம்ப அவங்க ஊடுருவி இங்கேயும் கொஞ்சம் குரூப் அவங்களோட இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். எனக்கு சரியாக தெரியல. இங்கேயும் அப்படியா? நம்ம அதை குறித்து வேணால் தெளிவாக அடுத்த முறையில் கொஞ்சம் கற்றுக்கலாம். சரி, இன்றைக்கி ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.